இன்னைக்கு வந்து SQL ஸ்டோர் ப்ரொசீஜர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்க்க போறோம். ஸ்டோர் ப்ரொசீஜர்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா ப்ரோக்ராம் போடும்போது ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி போடுறோம்ல. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு இப்போ நம்ம காலேஜ் கிளாஸ்ல கூட ஸ்டாஃப் அப்படி புது ஸ்டாஃப் யாராவது வந்தாங்கன்னா அதை ஆட் பண்றதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருந்தோம். அதை நம்ம தேவைப்படுற இடத்துல திரும்பவும் அந்த அந்த லைன்ஸ் எழுதாம அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தான் SQL-லயும் இப்போ ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எனக்கு திரும்ப திரும்ப தேவைப்படுது அப்படிங்கிறப்போ நான் அது திரும்ப திரும்ப போய் இப்போ எனக்கு இந்த செலக்ட் கொரி வேணும்னா 2-3 இடத்துல தேவைப்படுது. ஆனா நான் இதை போய் திரும்ப திரும்ப எழுதுறதுக்கு பதிலாக இதை ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர்ல எழுதிட்டு நான் அந்த ப்ரொசீஜரை கால் பண்ணிக்கிட்டா எனக்கு ஈஸியா இருக்கும்ல, லைனும் கம்மியாகும். அந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்னோட இதுல ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. அதுல இப்போ ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர் புதுசா எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க வந்து ஸ்டோர் ப்ரொசீஜர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல போய் கிரியேட் ஸ்டோர் ப்ரொசீஜர் கொடுத்தீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து கண்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஒரு டைம் செக் பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி ஒரு என்கிட்ட வந்து சிட்டி அப்படிங்கிற ஒரு டேபிள் இருக்கு. நான் சிட்டிங்கிற டேபிள் இருக்கிற ரெக்கார்டை எடுக்கணும். அதுக்கு நான் ஒரு ப்ரொசீஜர் எழுத போறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதுதான் சின்டாக்ஸ், கிரியேட் ப்ரொசீஜர். இது வந்து நம்ம என்ன எழுத போற ப்ரொசீஜரோட நேம். நான் வந்து PO சிட்டி அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ எல்லா லாங்குவேஜஸ்லயும் இப்ப சி ப்ரோக்ராம் எடுத்துட்டு நம்ம கர்லி பிரேஸ்க்குள்ள தான் எல்லாத்தையும் எழுதுவோம். அது மாதிரி இங்க வந்து பிகின் எண்டுன்னு சொல்லுவாங்க. பிகின் எண்டுக்குள்ள நான் என்ன ஸ்டேட்மெண்ட் எழுத போறேன்னா அதெல்லாம் இங்க இந்த பிகின் எண்டுக்குள்ள எழுதணும். இப்போ நான் வந்து சிட்டி டேபிள்ல இருக்கிற ரெக்கார்ட்ஸ எடுக்கணும். அதுக்கு செலக்ட் கொரி இந்த ப்ரொசீஜர்ல எழுத போறேன். அதுக்கு வந்து செலக்ட் ஸோ இப்படி ஒவ்வொரு காலமா டைப் பண்றதுக்கு பதிலா வேற வழி இருக்கா? இப்ப எல்லா காலமும் எனக்கு வேணும்னா ஏன் வந்து நம்ம ஒவ்வொரு காலம் நேமா டைப் பண்ண வேற 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 வழி இருக்கா? ஆனா இதுல வந்து ஸ்டோர் ப்ரொசீஜர் அதுவா ஜெனரேட் பண்ற மாதிரியும் பண்ணலாம் மேம். அது ஒர்க் பெஞ்ச்ல எனக்கு எப்படி பண்ணும் தெரியாது. ஆனா அதுவா ஜெனரேட் ஆகுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு இருக்கு. பட் ஈவன் இன் எனி கேஸ் எல்லா காலமும் எனக்கு வேணும்ன்ற கேஸ்ல ஐ கேன் கிவ் அ ஸ்டார். I don't know if you guys learned about it. Select star போட்டா எல்லா காலமும் வந்துரும். You give explicitly column name, txt city name அப்படி எப்ப கொடுக்கணும்னா only if நீங்க வந்து 2-3 காலம் தான் எனக்கு வேணும் அந்த கேஸ்ல மட்டும் அந்த காலம் நேம் கொடுத்தா போதும். இல்லன்ற கேஸ்ல you can do a select star. Star means everything. Okay. You can do that. Yeah, that'll be a simple statement if that's what you're going to do. இது என்னது டெலிமிட்டர் டாலர் டெலிமிட்டர் வந்து இப்ப நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் முடியும் போது செமிகோலன் வைப்பாங்க. இப்ப ப்ரொசீஜர்ல வந்து இப்ப நம்ம ஒரு லைன் எழுதுனா ஓகே, ஸ்டோர் ப்ரொசீஜர்னு வரப்ப நிறைய லைன்ஸ் எழுதுவோம். அதுக்கு வந்து டெலிமிட்டர் அப்படிங்கிற கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கீவேர்ட் டாலர் அப்படின்னு. I see. Okay.
இப்படிதான் எழுதணும்னு எரர் காமிக்கணும். அந்த டீலிமிட்டர்ல தான் எரர் வருதா? ஒரு நிமிஷம். கீப் த கர்சர். So the delimiter is not valid in this position. Expect, yeah, you cannot put it. Yeah, remove it. It's just remove it. Remove the. It says delimiter is not accepted. Okay. Gorkacha. Okay. So we don't know. I don't even know what the delimiter means. Okay. ஓகே, இப்ப நான் வந்து சிட்டி பிஓ சிட்டி அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரை கிரியேட் பண்ணிட்டேன். இது எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து இங்க கால் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி இப்ப நான் இப்போ வந்து எனக்கு சிட்டி டேபிள்ல இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸும் இங்க டிஸ்பிளே ஆகுதுங்க. நான் வந்து இங்க செலக்ட் கொரி எதுவும் போடல, அந்த ப்ரொசீஜரை இங்க கால் பண்ணிருக்கேன் பிஓ சிட்டி அப்படின்னு. இது வந்து செலக்ட் கொரி. இதே மாதிரி ஒரு ரெக்கார்டை இன்செர்ட் பண்றதுக்கும் அப்டேட் பண்றதுக்கும் ஒவ்வொன்றுக்கும் நம்ம இப்போ இன்செர்டிங் டு டேபிள் நேம் வேல்யூஸ் அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக அதுக்கும் ஸ்டோர் ப்ரொசீஜர் எழுதிக்கலாம். அதுவும் நான் ட்ரை பண்ணேன். ஓகே. இப்போ இதுல வந்து இப்போ கண்ட்ரிங்கிற ஒரு ப்ரொசீஜர், இதுல நான் வந்து புதுசா ஒரு கண்ட்ரி இன்செர்ட் பண்ண போறனாலும் சரி, அப்டேட் பண்றதுக்கு டெலிட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த ஒரு ப்ரொசீஜரை கால் பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு கண்ட்ரிங்கிற டேபிள்ல இத்தனை காலம்ஸ் இருக்கு, அதனால நான் அது எல்லாமே இங்க போட்டிருக்கேன். அப்புறம் பிகின் எண்ட் போட்டுட்டு இப்போ ஐஎன்டி அப்படிங்கிற ஒரு இதை வச்சு நான் இன்செர்ட் பண்ண போறேன்னா இல்ல அப்டேட் பண்ண போறேன்னா இல்ல டெலிட் பண்ண போறேன்னா அப்படிங்கறத வந்து நான் டிசைட் பண்ணிக்கிறேன். இப்ப ஐஎன்டி நான் 1ன்னு கொடுத்தா நான் அதுக்குள்ள செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதி வச்சிருக்கேன். அப்ப நான் வந்து அந்த ப்ரொசீஜரை எங்க எனக்கு தேவையோ அங்க கால் பண்ணி அதுக்கான பேராமீட்டர்ஸ், இதுல ப்ரொசீஜர்ல இன்புட் பேராமீட்டர்ஸ் அவுட்புட் பேராமீட்டர்ஸ் இருக்கும். இப்ப நான் ஐஎன்டி வந்து அந்த ப்ரொசீஜரை கால் பண்ணி ஐஎன்டி 1ன்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி நான் ஐஎன்டி 2ன்னு கொடுத்தேன்னா 2ன்னு கொடுத்துட்டு எனக்கு இன்செர்ட் பண்ணணும்னா வேல்யூஸும் கொடுக்கணும்ல. அப்போ கண்ட்ரி நேம், ஸ்டேட்டஸ் இதெல்லாம் நாட் நல் ஃபீல்டா இருக்கிறதுனால இந்த வேல்யூஸும் நம்ம அதுல பாஸ் பண்ணா புது கண்ட்ரி கிரியேட் ஆகும். இந்த மாதிரி ஐஎன்டி வேல்யூ கால் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன். இன்செர்ட், அப்டேட், டெலிட் தனித்தனியா போறதுக்கு பதிலா இந்த ஒரு ப்ரொசீஜரை கால் பண்ணி ஐஎன்டி வேல்யூவையும் சேர்த்து கால் பண்ணிக்கணும். இப்போ இந்த ப்ரொசீஜர் வந்து எப்படி பைத்தான்ல இருந்து கால் பண்றது? So far any questions? யாருக்கும்? So வேதபாலன் அவங்க என்ன so far என்ன டிஸ்கிரைப் பண்ணாங்கன்னு ரிப்பீட் பண்ண முடியுமா? What is your understanding of stored procedure? Yes ma'am. மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். கேளுங்க. அக்கா அப்போ அதுல இப்போ நம்ம ஒரு ப்ரொசீஜர் வந்து கிரியேட் பண்றோம். ஓகே. இப்போ எனக்கு வந்து நான் அந்த ப்ரொசீஜர் கிரியேட் பண்றேன்னா எனக்கு என்ன நேம் கொடுத்தாலும் அங்க எரர்னு வருது. அது எதுக்குன்னு தெரியல. என்ன நேம் கொடுத்தாலும் எரர் வருதா? இப்போ கிரியேட் ப்ரொசீஜர் கொடுத்து அந்த நேம் கொடுக்கணும்னு சொன்னீங்க. ஆமா. அது இது நம்ம கொடுக்கிற நேம் தான். அது நம்ம என்ன வேணா கொடுக்கலாம். எனக்கு எரர் வருதா? ஆமா. என்ன எரர் வருது? அங்க ஸ்குவிட்லி லைன்ஸ் காட்டுது, ரெட் கலர் லைன். இல்ல அது மேல மவுஸ் வச்சு பார்த்தா அது என்ன எரர் இப்போ என்ன காட்டுச்சு இல்ல? ஆமா அதான் அது வந்து நாட் a valid position வருது. வேற ஏதாவது லைன்ஸ் ஆட் பண்ணிருந்தீங்களா? நீங்க என்ன பண்ணிருந்தீங்க அந்த ப்ரொசீஜருக்குள்ள என்ன ஸ்டேட்மென்ட் ஆட் பண்ணீங்க? நான் நியூ ப்ரொசீஜர்னு ஒரு நேம் கொடுத்திருக்கேன், கோட்ஸ் ஃபுல் அவ்வளவுதான் கொடுத்தேன். அதுக்கு எரர் வருதா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணி வேணா பார்க்கலாம்.
இது நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணியாச்சா? இல்ல இப்பதான் போட்டிருக்கீங்க? இப்பதான் கிரியேட் பண்ணேன். அந்த ரெட் கலர் லைன் மேல மவுஸ் மேம் Yeah, yeah. மேம் அங்க கோட்ஸ்ல கொடுத்துருக்காங்கல்ல மேம் Talk நியூ to ப்ரொசீஜர். Godarni and with Vedabalan. எஸ் மேம். So then, go ahead, Samya. Talk to them directly. அக்கா கிட்ட அண்ணா கிட்ட பேசலாம்னு தெரியல மேம். Your call. அக்கா அங்க நியூ ப்ரொசீஜர் வந்து கோட்ஸ்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க போட்டிருந்ததுல பேக் டிக் மாதிரி இருந்துச்சு. ஓகே. வேதபாலன் அந்த மாதிரி மாத்திட்டு ட்ரை பண்ணுங்க. என்ன சிம்பிள் இது? அந்த எஸ்கேப் பட்டனுக்கு கீழ இருக்கும் பாருங்க. பேர் என்ன? Tilda? No mom. Illa, people don't use tilde. That's not valid. So now, hold on. Okay. And remove the code. Okay, there is no squiggly line now. So what's any problem? இப்ப என்ன சொல்லுது? No. Missing symbol. எங்க when it comes missing, try the line before. அந்த ஏரியா கவுண்ட்க்கு அப்புறமா line before end. Okay, எதுவுமே இல்ல. Okay. All right. அந்த ஏரியா okay, I don't want to give any answers. You guys discuss. இல்ல அந்த நியூ ப்ரொசீஜர்னு போட்டிருக்கீங்கல்ல, அது அந்த சௌமியா சொன்ன மாதிரி அந்த சிம்பிள் போட்டு ட்ரை பண்ணுங்க ஒரு டைம். பட் இப்போ உங்க எரர் வந்து நியூ இதுல வரல இல்லையா? ஓகே. ஆமா. இப்ப அந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அதுல செமிகோலன் வைங்க லைனோட எண்ட்ல. அந்த செகண்ட் லைன் நம்பர் 3ல எரர் காட்டுதுல, அது மேல மவுஸ் அதுல என்ன சொல்லுது? So what is the purpose of a space? டேபிள் நேம் ஸ்பேஸ் விட்டு தான் கொடுத்துருக்காங்களா? ஆமாக்கா, ஸ்பேஸ் விட்டு தான் கொடுத்துருக்கேன். Okay, so here is another thing. நீங்க வந்து any programming language, any computer, anything you try to do, spaceக்கு வந்து there's always a special meaning. ஏன் சொல்லுங்க? அது செப்பரேட் பண்ணிருமா? Right, it tries to separate your keywords. Create procedure na and the space is the one that says create and the create ன்றது ஒரு keyword, இந்த SQL ன்றதுல create is a keyword, procedure is another word. So ரெண்டையும் செப்பரேட் பண்றதுக்கு ஸ்பேஸ் போட்டிருக்கோம் நம்ம. அப்ப செலக்ட் ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ் எப்படின்னா, என்னது செலக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சின்டாக்ஸ்? யூ ஹேவ் டு கிவ் செலக்ட் SELECT அது இருக்கணும். அதுக்கு அப்புறமா ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா whatever, right? Okay. So புரியுதா? அதனால ஸ்பேஸ் okay, let me finish that thing. வேதபாலன் சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி you can go back to the area countக்கு முதல்ல போடுங்க நீங்க ஏரியா கவுண்ட். அப்படிங்கும்போது அந்த கான்செப்ட்ல இதுல என்ன மீனிங்? லைன் நம்பர் 3 வந்து எப்படி இந்த ஒர்க் பெஞ்ச் whoever is running this code எப்படி வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், அந்த கம்ப்யூட்டர் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை? எஸ் மேம், ஏரியான்றது மட்டும் தான் பார்ப்போம். ஏரியா வரைக்கும் தான் போகும், ரைட்? ஸோ ஃப்ரம் ஏரியா இஸ் கோயிங் டு பி யுவர் டேபிள் நேம். கவுண்ட்ன்றது வாட் இஸ் கவுண்ட்? டேபிள் நேம்க்கு அப்புறமா எதுவும் இருக்கக்கூடாது.
பட் உங்க Okay. டேபிள் பேர் வந்து ஏரியா கவுண்ட், ஏரியா ஸ்பேஸ் கவுண்ட் தான் டேபிள் நேம் இருக்கு. அதை அக்செப்ட் பண்ணிருக்கு. அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஏரியா கவுண்ட் அப்படின்ற டேபிள் நம்ம யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஆமா, ரெண்டையும் சேர்த்து எழுதிடணுமா? சேர்த்து எப்படி எழுதணும்? நீங்க ஓகே, டேபிள் நேம் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க. ஏரியா ஸ்பேஸ் கவுண்ட் அப்படி சொல்லிட்டு டேபிள் நேம் ஆல்ரெடி கொடுத்தாச்சு நீங்க, ரைட்? அதை அக்செப்ட் பண்ணிடுச்சு. யூ ஆர் ஏபிள் டு கிரியேட் அ டேபிள் வித் ஸ்பேஸ் வந்து கொடுத்தாச்சு நம்ம. அதை யூஸ் பண்ணும்போது ஹவு டு யூ டெல் தி செலக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னோட டேபிள் பேர் வந்து ஏரியா ஸ்பேஸ் கவுண்ட் அப்படின்றது எப்படி நம்ம சொல்லணும்? ஸோ எனிவேர், நாட் ஜஸ்ட் செலக்ட் ஸ்டேட்மெண்ட், எனிவேர் இஃப் யூ வாண்ட் எதனா இருக்கு உங்களோட ஆக்சுவல் அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க நேம் கொடுக்க போது வேரியபிள் நேம் அந்த வராது. யூ கிவ் தட் ஹோல் திங் வித் இன் கோட்ஸ். ஸோ அந்த அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் இன்டர்பிரட் பண்ணும்போது they know that oh the whole thing is ஒரு இன்ஃபர்மேஷன். ஏரியா அண்டர்ஸ்கோர் ஏரியா ஸ்பேஸ் கவுண்ட் இஸ் த நேம் ஆஃப் த டேபிள் அப்படின்னு தெரியணும்னா யூ புட் இட் வித் இன் கோட்ஸ். ஏரியா கவுண்ட்டை வித் இன் கோட்ஸ் போட்டு பாருங்க. It still didn't take it. Yes, ma'am. So error ஆகாம. Same error. So okay, so first of okay, in that case table name liye you have to go see if it is a acceptable one. அப்புறம் எப்படி select star from அந்த ஏரியா கவுண்ட் போட்டுக்கீங்களா? அதை போட்டுருக்கீங்க இல்லையா? Yes, ma'am. அந்த ஏரியா கவுண்ட்டுக்கு போய் ரைட் கிளிக் அண்ட் இஸ் தேர் a way to select all that? சோ அத சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள போடுறதுக்கு பதிலா ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள போட்டு பாருங்க. ஸ்கொயர் பிராக்கெட், ஓகே. SQL ல அப்படிதான் வர்க் ஆகும். ஸ்கொயர் பிராக்கெட்ல போடணும். ஓகே. இப்போ எரர். இப்போ என்ன எரர்? அது வேற எரரா ஸ்கொயர் இருக்கு. பிராக்கெட். என்ன சொல்லுது? ஸ்கொயர் பிராக்கெட் இஸ் நாட். Okay, one way to check that is அந்த ஏரியா கவுண்ட் இருக்கு இல்லையா? அதுல போய் try to do a select and it will create the select statement and we can see how it creates. So அந்த லெஃப்ட் சைடுல டேபிள்ஸ் இருக்கு இல்லையா? லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ், ரைட் கிளிக் பண்ணி select ன்னு ஒன்று இருக்கா? Is there a way to run it? Select rows. Yeah, take the first one. Yes. Okay, so that is your thing. The reason உங்களுக்கு ஏன் வரலன்னா another reason is you didn't அந்த create procedure எந்த டேட்டாபேஸ்ல அந்த ஏரியா கவுண்ட் இருக்குன்றது தெரியல. You see here start from veda.db இருக்கு. அது that is missing in the other one. Yes, ma'am. அப்ப ட்ரை பண்ணி பாருங்க. At the same time, this is another thing. In the you should help them. இந்த stored procedure எந்த டேட்டாபேஸ்ல போய் இந்த stored procedure நம்ம கிரியேட் பண்றோம் அது தெரியணும் இல்லையா? அது எங்க சொல்றது நம்ம? அது அந்த டிபி நேம் இங்க இப்போ அவங்க போட்டிருக்காங்கல்ல, வேதா டிபி, அது கீழே டேபிள்ஸ், ஸ்டோர் ப்ரொசீஜர், வியூ ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்கு. ஆமா, அதுல ஸ்டோர் ப்ரொசீஜர்ங்கறத செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் ஸ்டோர் ப்ரொசீஜர் கொடுக்கணும். Is that what you did? வேதபாலன் நீங்க பண்ணும்போது அப்படிதான் பண்ணீங்களா இல்ல ஜஸ்ட் ஒரு tab ஓபன் பண்ணி நியூ ஃபைல்? எஸ் மேம், நான் ஒரு ஃபைல் ஆகணும். கரெக்ட். That's the problem, right? So you don't know எதுல போய் இந்த வேலையை பண்றீங்க. Stored procedure is created where? எஸ் மேம். அந்த ரீசனுக்காண்டி தான் இது வர்க் பண்ணல இவ்வளவு நேரம். எஸ் மேம். இப்போ செலக்ட் ஸ்டார் போட்டு பாருங்க. இப்போ போடும்போது you don't have to give the select statementல you don't have to give the data தேவையில்லை. ஏன்னா already procedure knows that you are calling it from there, but you still need to do either the square bracket or and இது you still have to give and இது either square bracket or the quotes. Okay. You have to do that. இல்லனா that is still a problem because there's a space. Okay மேம். எரர் தான் மேம் வருது. எரர் வந்து பட்
கோட்ஸ் போடலன்னா வரல மேம். Keep the cursor. Okay, so it still didn't take it as okay. Where the DB போட்டா வருதா? இல்ல மேம், அந்த கோட்ஸ் எடுத்துட்டா எரர் வரல மேம். Okay, all right, let's run it and see. ப்ரொசீஜர் நேம் வேற ஏதாவது கொடுங்க. நியூ ப்ரொசீஜர் அப்படின்றது. ஓகேவாக்கா? அப்ளை பண்ணுங்க. இல்ல அப்ளை. அப்ளை கொடுத்துருவா. கொடுங்க. ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு. So you should see it on your left side, and the area stored procedures expand panna, you should see it. Then you know it's created in the right place, right? Okay. Yes, ma'am. இப்போ நீங்க அந்த ஃபைல் கிரியேட் பண்ணி கால் அந்த ப்ரொசீஜர் நேம் போட்டு அந்த ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. ஓகே. கரெக்டா தான் இல்ல தப்பா சின்டாக்ஸ்? கோட்ஸ் இல்லாம போடுங்க. செமிகோலன் வேணும். கால் அந்த ப்ரொசீஜரும் யூஸ் வேதா டிபின்னு இருக்குல்ல, அந்த லைன்லயே செமிகோலன் வேணும். இல்லக்கா, இந்த ஃபைலும் ஸ்டோர்டு ப்ரொசீஜருக்குள்ள இருக்கணுமா? அப்படிலாம் இல்ல. இப்ப எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த சிம்பல் தான் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கல்ல. ரெக்கார்ட் இருக்கா அந்த டேபிள்ல? 2 ரெக்கார்டு 2 ரோ பண்ணிருந்தேன். எக்ஸிக்யூட் பண்ணா ஒன்னும் வரலையா? வரல. அந்த 2 லைனை செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்க. வரல. இந்த பட்டன் இல்ல, சேவ் பட்டனுக்கு ரெண்டாவதா இருக்குல்ல, இதுவா? அது பக்கத்துல. இந்த பட்டன் கிளிக் பண்ணவா? No. Okay, it says okay. The one on the left. On the button. Okay. That is the one that says read பண்ணுங்க selected portion or everything, right? You want to run everything. Yes, okay. So that is you can run that. But run ஆகல மேம். ஆகல. Okay, correct. I mean நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த பட்டன் வந்து you can use it. Okay, run ஆகல. Okay, how do you debug? சரி, அங்க ப்ரொசீஜருக்குள்ள போட்டு செலக்ட் கொரிய ஃபர்ஸ்ட் இங்க போடுங்க. அதுல 2 ரெக்கார்ட் இருக்கு. இங்க இங்க போட்டா வருதான்னு. இதான்க்கா இது உள்ள இருக்கு. ஓகே, அது அங்க போடுங்க. அந்த கால் ப்ரொசீஜருக்கு கீழே இங்க அந்த செலக்ட் போடவா? எதுவுமே ஆகல. Space the problem. There's some problem. I try to do the space, the area count within the within quotes again in the select statement line number 3 liye. Okay, still run it. Yes, space run பண்ணுங்க.
Is that area space count? Okay, yeah, run it. Run it and see what happens. அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி ரன் பண்ணுங்க. Now, yeah, you have to use. இப்போ வந்து இந்த இதுல ரன் பண்ணும்போது பிகாஸ் யூ நோ அந்த லைன் நம்பர் 2 ஹேஸ் அ ப்ராப்ளம், அதை கமெண்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரன் யூஸ் வேதா டிபி அண்ட் தோஸ் திங், அதை கமெண்ட் பண்ணிடலாம். யூ நோ ஹவ் டு டு இட், கமெண்டிங் தி லைன். ஸ்டார்டிங்ல போடணும். Now run the whole thing. இப்போ ரன் ஆகல. இல்ல எரராவது சொல்லணும் கீழ, அது கூட வரல. Or is your output somewhere else? அதாவது scrolled up the output வந்து நம்ம பார்க்க முடியலையா உங்க விண்டோல? ஆமா, ஃபுல் விண்டோ. ஃபுல் விண்டோ கீழ அந்த சரி ரைட் சைடுல அந்த 3 பட்டன் இருக்குல்ல, அதுல சென்டர்ல இருக்குது கூட. இல்ல கீழ அவுட்புட் அதுலதான் இருக்கு. அந்த பட்டனை இன்னொரு தடவை கிளிக் பண்ணுங்க. இந்த அவுட்புட்டை கொஞ்சம் மேல தூக்கணுமா கீழ? அதான் அத மேல கொண்டு வாங்க. Right there, right, it's showing all your என்ன இஷ்யூன்றது கீழ காட்டுது. சரியா? So that was the problem. So now we can run the whole thing and see what the real problem is. Okay. run பண்ணுங்க. What is it? Doesn't not exist. Table vedadb.area. See, that's the problem. It says vedadb.area ஓட நிறுத்திருச்சு. அந்த ஸ்பேஸ் இது பண்ணல. So you have to give a quote or a square bracket. I don't know. So go back to your stored procedure, fix that. அப்படி இல்லனா ஸ்பேஸ் இல்லாத வேற ஏதாவது டேபிள் இருக்கா அத வச்சு? No. வேதபாலன், ஸ்பேஸ் எங்க கொடுத்திருக்கீங்க? ப்ரொசீஜர் நேம்ல ஏரியா டேபிள் நேம்ல கொடுத்திருக்கீங்களா? எஸ் மேம். Yes ma'am. What table name? டேபிள் நேம்ல தான் மேம் ஸ்பேஸ் இருக்கு. ஆமா, அப்ப அது இங்க வந்து you have to call, should always call the name of the stored procedure. முதல்ல ஏரியா கவுண்டர்னு you shouldn't be giving a name like that. Okay, அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. லைன் நம்பர் 3 தான் ஃபிக்ஸ் பண்ணனும் இப்போ. மேம் சொல்லுங்க, go ahead. மேம் நான் பண்ணும்போது இந்த மாதிரி நேம்ஸ்க்குமே அந்த எஸ்கேப் கீ கீழ இருக்கக்கூடிய அந்த பேக் டிக் தான் மேம் கொடுத்தேன். அந்த எஸ்கேப் அது வந்து ரெட் கலர்ல. Yeah, the quotes basically it's a single quote. Backward quotes. Okay. Quote. Yes. Okay, that should fix it. Yes. Save it. So go ahead now. Nope. What are you calling? Procedure name. Stored procedure name என்ன கொடுத்திருக்கீங்க? மேம் ஏரியா கவுண்ட். Area underscore count. Yes ma'am. Yes ma'am, வந்துருச்சு. So what did you understand the whole in the procedure? இப்ப பண்ண இவ்வளவு நேரம் பண்ணதுல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க எல்லாரும்? Maybe somebody else can explain me. Alagat Sami, what did you understand? Alagat Sami not here. Okay, who else? Magavigna.
கேக்குதா மேம்? கேக்குது இப்ப கேக்குது. மேம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இந்த டேட்டா டிபி போட்டு அந்த டேட்டா பேஸ் என்ன இது பண்றாங்க அந்த கிளியர் ஆச்சு மேம். ஃபர்ஸ்ட் டவுட் எனக்கு. என்னது வேதா டிபி போட்டு என்ன பண்ணாங்க பண்றீங்கன்னு கேட்டீங்களா மேம்? என்ன மேம் கேட்டீங்க? So far கொஞ்சம் இஷ்யூவா இருக்கும். ஒரு 1/2 மணி நேரமா டீபக் பண்ணதுல என்னென்ன புரிஞ்சுது உங்களுக்கு? What did you learn? மேம் ஃபர்ஸ்ட் அந்த ப்ரொசீஜர் நேம் வைக்கிறது, ஸ்பேஸ் இல்லாம வைக்கிறது, அண்டர்ஸ்கோர் வைக்கிறது, அது ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணது மேம். ம். நெக்ஸ்ட் எப்படி டீபக் பண்ணணும்னு கத்துக்கிட்டேன் மேம். இந்த மாதிரி கீழே ஆக்ஷன் அவுட்புட் இந்த கொண்டு வந்து ஒன்னா ரன் பண்ணி பாக்குறது. ம். ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னது நேம்ல என்ன பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேபிள் நேம்ல ஸ்பேஸ் கொடுக்கலாமா? ஆமா மேம். நோவா? சின்டெக்ஸ் ஆயிடாதா மேம்? பட் ஆப்வியஸ்லி இது கொடுத்து தானே ஒர்க் ஆச்சே. பட் அதான் மேம் ஏன் மேம் ஒர்க் என்ன மாதிரி மேம் சொல்றது? அரவிந்த், what's your understanding? டேபிள் நேம்க்கு ஸ்பேஸ் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? மேம் குடுக்கலாம் மேம். பட் அத ப்ராசஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல மேம்? கஷ்டமா இருக்கு. There are ways to do it, but you can still do it, right? SQL ma'am. will accept it. எப்படி ப்ராசஸ் பண்றதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்? டேபிள் நேம்ல ஸ்பேஸ் இருந்தா எப்படி டேபிள் நேம் anything that has a space in it எப்படி கொடுக்கலாம்? என்ன எப்படி யூஸ் பண்றோம்? பேக் டிக் யூஸ் பண்ணி கொடுக்குறோம். அதான் that is the part I'm surprised. It's normally within string codes வந்து I don't know if it's SQL is a different syntax or something, but anyways, so yes, you can still use it as long as you tell your SQL server that the whole thing is ஒரே entity அப்படின்றத கோட்ஸ் போட்டு அதுக்குள்ள போட்டா you can use space. In general, normally the people don't use space, they use underscore. If you want to separate the words of the name, you use either underscore or அந்த கேஸ் மாத்துவாங்க. ஒன்னு ஸ்மால் கேஸ் எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும். இப்போ ஏரியா கவுண்ட்னா C will be a capital C, just so that it makes your reading easier. So there are ways to do it. So try to avoid space, but you can use space. Okay, that's one thing you learned. So very first, what else did you learn? Again, back to Magavik now. What else did you learn about stored procedure create பண்ணும்போது? நீங்க சொல்லுங்க வேதபாலன், what did you learn? What else other than space எல்லாம்? ஃபர்ஸ்ட் என்ன லேர்ன் பண்ணேன்னா ஃபைல் வந்து ஸ்டோர்டு ப்ரொசீஜருக்குள்ள வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். நான் வந்து நார்மலா வெளியே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிடுவேன். Right. அது ஃபர்ஸ்ட் கற்றுக்கிட்டேன். If you are creating a table, anything you are running, first வந்து you have to say அந்த ரன் பண்ண போற கமாண்ட் எல்லாம் எந்த டேட்டாபேஸ்ல போய் ரன் பண்ண போறோம். Stored procedure, creating a stored procedure is also a command. Create stored procedure, that's a command, right? அந்த கிரியேஷன் வந்து எதுல நடக்கும், எந்த டேட்டாபேஸ்ல நடக்கணும்ன்றது இது பண்றதுக்காக தான் you are doing it from அந்த stored procedureல போய் அந்த டேட்டாபேஸை செலக்ட் பண்ணி அப்புறமா பண்றீங்க. That is important when you are creating anything new. Table create பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் it's better to do it that way. Or அந்த டேபிள் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த if you see line number 1 நீங்க கொடுத்துருக்கிறதுல ஃபர்ஸ்டே சொல்லிடுறீங்க இல்லையா, யூஸ் வேதா டிபி சொல்லிட்டீங்க இல்லையா. That is another way to tell that okay, any command I'm going to run, it's going to use that and the DB. Yes, sir. Okay, so that's a key thing that you all should understand. Okay, so tell me எதுக்கு stored procedure யூஸ் பண்றோம்? That should be the first question. Stored procedure ஏன் யூஸ் பண்றோம் மேம்? சொல்லுங்க. நம்ம ஒவ்வொரு டைமும் அந்த query எழுதுறதுக்கு பதிலா அப்ப நம்ம கால் பண்ணிக்கிட்டா நமக்கு ஈஸியா இருக்கும் மேம். அதுக்கு ஈஸியா இருக்கும். பட் நான் வந்து அதை பைத்தான் கோட்லயே எழுத வேண்டியது தானே. நான் அது ஏன் இங்க வந்து எழுத போறேன்? நான் பைத்தான்லயே ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அதுல இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை போட்டேன்னா தென் எதுக்காக நான் இங்க வந்து ஸ்டோர் ப்ரொசீஜர்ல போடுறேன்? நான் வாட்ஸ் த டிஃபரன்ஸ்? பைத்தான் சேம் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை பைத்தான் ஃபங்க்ஷன்ல போடுறதுக்கும்
ஸ்டோர் சீக்வல் டேட்டாபேஸ்ல வந்து ஸ்டோர் ப்ரொசீஜரா போடுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் எனக்கு? ஏன் பண்ணணும் அப்படி? Any guesses? Kadresh? மேம் இல்லை மேம், அந்த டவுட் தான் மேம் எனக்கு இருந்தது. Oh, that's a good answer. Okay. Anybody just take a guess. என்னெல்லாம் நீங்க வந்து ரீசன்ஸ் இருக்கலாம் எதுக்காக வந்து பைத்தான் கோட்ல போடாம இங்க வந்து போடுறோம் நம்ம? Just think and to tell me what you think of. What do you guys think? மேம் இப்போ பைத்தான் கோட்ல போட்டோன்னா ஒரு தடவை ரன் பண்ணும்போது ஒரு தடவை கம்பைல் ஆகணும். இப்போ இங்க போட்டா ஒரு தடவை கம்பைல் பண்ணி அப்படியே பெர்மனண்டா செட்டில் பண்ணிடலாம், அந்த மாதிரி ஆகும். Okay, that's it. What is compiling? What does that mean? Like running the program or like exactly எப்படி சொல்லலாம்னு தெரியல மேம். Yeah, I mean SQL la போட்டு வச்சோம்னா yes, SQL இப்ப normally stored procedures வந்து you are not going to have that one statement, select statement மட்டும் இருக்காது mostly. Most of the time select இது SQL the stored procedure பாத்தீங்கன்னா ஒரு 100 லைன் பெருசா இருக்கும். Basically you will do a lot of processing, not just a select statement. You'll do lot of processing. So on the processing one, it's all done in one place. But more than all that, I'm also looking for another reason. What else could be the reason? Anybody else want to give it a shot? Think. ஆமா, அப்போ கூகுள்ல பார்த்தேன் மேம். அது வந்து ரீயூசபிலிட்டிக்கு சொல்லியிருந்தாங்க. அதாவது எப்பனாலும் கால் பண்ணிக்கலாம். ரைட், எப்பனாலும் கால் பண்றதை நான் பைத்தான் ப்ரோக்ராம்லயும் கால் பண்ணலாம் இல்லையா? பைத்தான் ஃபங்க்ஷன்லயும் போட்டு நான் எப்பனாலும் கால் பண்ணிக்கலாம் இல்லையா? So the difference is நீங்க சேம் ரீயூஸ் அது பைத்தான் ப்ரோக்ராம் நான் ஒரு தடவை எழுதுறேன், அப்புறமா இந்த வேதபாலன் இன்னொரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதுறாங்க, அப்புறமா கதிரேஷ் இன்னொரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதுறாங்க. எல்லாருமே டு த சேம் டேட்டா பேஸ்ன்றப்ப எல்லாரும் எழுதணும் அதை பைத்தான் ஃபங்க்ஷனா இருந்தா இல்லையா? If you do it in the database, I can easily call it and you can easily call it. Anybody can easily call it. So that is the reusability வருது இல்லையா? Yes ma'am. So நீங்க சொன்ன same answer. I'm just expanding it. So everybody understood? That's one reason why it's going to do it in the database instead of in your Python code. But the main reason is, at least என்ன பொறுத்த வரைக்கும் main reason வந்து என்னன்னா, நார்மலா when you are dealing with the databases, பைத்தான் கோட்ல இருந்து நீங்க டேட்டாபேஸ்ல எதுனா கால் பண்ணணும்னா இட்ஸ் பெட்டர் இஃப் யூ டோன்ட் ஹாவ் டு நோ அந்த பைத்தான் ப்ரோக்ராம்ல என்னென்ன காலம் பேர் என்ன டேபிள் பேர் என்ன, அந்த மாதிரி டீடைல்ஸ் ஆஃப் த ஸ்டோர் ப்ரொசீஜர், டீடைல்ஸ் ஆஃப் த டேட்டாபேஸ் தெரியாம ஜஸ்ட் ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர் மட்டும் கால் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு ஸ்டார்டிங் ஆஃப் த கிளாஸ் வி டாக்ட் அபவுட் சௌமியாவோட கேஸ் வேர் அவங்க சொன்னாங்க இல்லையா, ஒரு டேபிள் இருக்கு, டேபிள்ல யூசர் ஐடி இருந்தது, அப்புறமா யூசரோட அதர் டீடைல்ஸ் இருந்தது இல்லையா? I'm gonna share my screen really quick. Can I do that? I'll just type something that makes it a little bit easier. One nimishan, let me also do my open something. So it's Samyak Panave. I have it. So let's see. This. Okay. So let's see. Yeah, this is something we were doing with Samya. But anyways, so let's see. This was the original table, right? This is the table that I have. Row number, user ID, name, email, content. இப்படி இருக்கு. இப்போ என்னோட பைத்தான் கோட்ல வந்து
நான் வந்து எல்லாரும் எனக்கு இருக்கிற யூசர்ஸ் எல்லாரும் எனக்கு தெரியணும், ரைட்? சம்திங் ஐ வாண்ட் டு. ஸோ பைத்தான்ல நான் என்ன கோட் எழுதுவேன்? நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் டேபிள் போடுவேனா? போட்டா எல்லா யூசரும் எனக்கு வந்துடும் பைத்தான் கோட்ல, கரெக்ட்? இந்த யூசர் செலக்ட் யூசர் டேபிள் நானும் போட்டிருப்பேன், என்னோட கோட்லயும் இருக்கும், வேதபாலன் கோட்லயும் இருக்கும், சௌமியா கோட்லயும், எல்லார் கோட்லயும் செலக்ட் யூசர் டேபிள் அப்படின்னு போட்டு we get all the user details. Starting of the class, இன்னைக்கு கிளாஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? Soumya, can you repeat what we discussed about having a flag? ஒரு ஃபிளாக் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா யூசர் வந்து இப்போ நம்ம சர்வர்ல வந்து ஆக்டிவா இருக்காங்களா இல்லையான்னு தெரியும் அப்படின்னு செட் பண்ணோம். ஸோ என்ன டிஸ்கஸ் பண்ணோம் ஸ்டார்டிங் ஆஃப் த கிளாஸ்? ஏதாவது யூசரை delete பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து இனிமே யூசர் 1ன்றது தேவையில்லை, ரைட்? இனிமே அந்த யூசர் தேவையில்லை அப்படின்ற கேஸ்ல அந்த எல்லா ரோவையும் delete பண்ணாம we said we'll do this, we'll add a new column called user valida அப்படின்னு ஒரு காலம் ஆட் பண்ணிட்டு அந்த இது எஸ் ஆர் நோ boolean இது. So I'm just going to type yes, இருக்காது, இந்த user is still active, or I will say active, right? User is still active and in the user is not active, எல்லாத்துலயும் போடணும். But in the table is not the perfect example, but that's okay. Active, whereas user 2 is not active, okay? So not active. இப்படி இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிட்டேன் நான். so far. So இப்போ என்னோட பைத்தான்ல வந்து show me all the users, எல்லாம் இப்போ ஆக்டிவா இருக்கு. பேசிக்கலி when I say பைத்தான்ல இருந்து பார்க்கும்போது ஆக்டிவா இருக்க யூசர்ஸ் நான் மீன் பண்ணுவேன். அப்படின்ற போது இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டா என்ன வரும்? both user 1 and 2 வரும் இல்லையா? correct? Because it select start from everybody. But if you only want the users that are active, என்ன சொல்லணும் நான் இதை? where user valid equals active. இப்படி போட்டா தான் வரும். இப்படி போட்டா மட்டும்தான் நான் கரெக்டான யூசர்ஸை நான் பிக் பண்ண முடியும். Is that right? Somebody say yes, no, understand? Yes, ma'am. So இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ I have to go to all the Python people, யாரெல்லாம் என்னோட டேட்டாபேஸை யூஸ் பண்ணி பைத்தான் கோட் எழுதியிருக்காங்களோ அவங்க எல்லார்கிட்டயுமே சொல்லணும். நான் புதுசா வந்து இப்படி ஒரு காலம் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த வேல்யூ இப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க எடுக்கணும். ஸோ கோ சேஞ்ச் யுவர் கோட், ரைட்? கஷ்டம் தானே, எல்லாருமே சேஞ்ச் பண்ணோம். ஸோ பவதாரணி, tell me how stored procedure is going to be useful at this point. இப்ப யாருன்னா பவதாரணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்ப வந்து இந்த கேஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்ப சொல்லுங்க, இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பைத்தான் கோட்ல ஒரு ஃபங்க்ஷனா போடுறதுக்கும் ஸ்டோர்ட் ப்ரொசீஜர்ல போடுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லுங்க பார்க்கலாம். மேம், அந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் வந்து அவங்க ரெஸ்பெக்டிவ் அவங்களோட டிபியில தான் இருக்கும். பைத்தான் நம்ம எழுதினோம்னா குளோபலா எல்லாத்துக்கும் அது இருக்கும். புரியல, மாத்தி சொல்றீங்களா? இல்ல மேம், இப்ப நம்ம பைத்தான் கோட்ல எழுதணும்னா அவங்களுக்கு குளோபலா எல்லாத்துக்குமே அந்த கோட் இருக்கும் மேம், அந்த ஸ்டோர் ப்ரொசீஜரு. இப்ப நம்மளோட ஒரு டிபியில எழுதிருந்தோம்னா அந்த டிபி யூஸ் பண்றவங்களுக்கு தான் அது அந்த இது மட்டும் கால் ப்ரொசீஜர் மட்டும் இருக்கும். எனக்கு புரியல, நீங்க சொல்றது கொஞ்சம் கிளியரா புரியல எனக்கு. எக்ஸ்பிளைன் இட் ஒன் மோர் டைம். பைத்தான்ல எல்லாருக்கும் ஸ்டோர் ப்ரொசீஜர்ல ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். கொஞ்சம் பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். இப்போ வந்து பைத்தான்ல வந்து நம்ம ஸ்டோர் ப்ரொசீஜர் எழுதணும்னா குளோபலா அந்த வாட் இஸ் பைத்தான்ல என்ன ஸ்டோர் ப்ரொசீஜர் எழுத போறோம்? நம்ம கால் பண்றது. பைத்தான்ல ஸ்டோர் ப்ரொசீஜரை கால் பண்ணோம்னா ஓகே. இப்போ அந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் நம்ம எழுதிருக்கோம் மேம், அது ஏன் ஒர்க் பெஞ்ச்ல எழுதணும் தானே கொஸ்டின். ஸ்டோர் ப்ரொசீஜர் நீங்க ஓகே. What's the difference between Python and Workbench? Workbench is just a tool.
when we say we are creating a stored procedure, and the stored procedure is created in the database, not in workbench is just a tool. Word document. இப்போ நான் என்னோட ஸ்கிரீன் பாக்குறீங்களா இல்லையா, ஸ்கிரீன்ல the tool name is notepad, the actual file is in the file. அது மாதிரி workbench is the tool. அந்த Veda DB ன்னு பார்த்தோம்ல, Veda DB is the actual database. So stored procedure is created in the database, not in workbench. I think we spent a couple of classes startingly a difference between a database and workbench. Workbench is a tool like Word அப்படின்றது ஒரு tool, Excel அப்படின்றது ஒரு tool. அது மாதிரி workbench is a tool for us to go database related எதுனா பண்ணணும்னா அதுக்கு தான். Stored procedure is created in the database. So I don't know, maybe you meant the same thing, but you have to be clear when you are using இந்த மாதிரி terminology யூஸ் பண்ணும்போது clear-ஆ யூஸ் பண்ணுங்க. We create the stored procedure in the database. You can create ஒரு பைத்தான் கோட் யூஸ் பண்ணியும் stored procedure create பண்ணி டேட்டாபேஸ்ல போடலாம். ரிமெம்பர் ஸ்டார்டிங்ல நம்ம போட்டோம் கிரியேட் டேபிள் வந்து பைத்தான்ல இருந்தும் கிரியேட் டேபிள் போட்டோம், ஒர்க் பெஞ்ச்ல இருந்தும் கிரியேட் டேபிள் போட்டோம். Understand the difference? Everybody understood? இப்போ வந்து பைத்தான்ல போடும்போது எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம டேட்டாபேஸ்ல போட்டா அந்த டேட்டாபேஸ் யார் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் காலம் அப்படின்னு நான் இல்ல, ஸ்டோர்ட் ப்ரொசீஜர்ல அந்த சாரி டேட்டாபேஸ்ல போய் ஸ்டோர்ட் ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணி வச்சோம்னா எனிபடி ஹூ ஆக்சஸஸ் தட் டேட்டாபேஸ் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்டோர்ட் ப்ரொசீஜரோட ஆக்சஸும் இருக்கு. So this is the same thing applies for creating a table எல்லாத்துக்குமே. பைத்தான் வந்து it's a program run பண்ணும்போது you are only calling those using that database. Okay. Anybody want to explain it one more time? Bhavadharni, உங்க understanding என்ன? Creating a stored procedure in Python, in workbench, the confusion kalla. Can you explain? ஒர்க் பெஞ்ச்ல தான் டேட்டாபேஸ் இருக்கு. நம்ம அதுலதான் எந்த டேட்டாபேஸ்க்கு கீழே கிரியேட் பண்ணணுமோ ஸ்டோர் ப்ரொசீஜரை கிரியேட் பண்றோம். இல்ல பைத்தான்ல கிரியேட் பண்றோம்னு சொல்றீங்களா மேம்? அது எனக்கு புரியல. பைத்தான்ல கிரியேட் பண்றதுனா இட்ஸ் நதிங். ஓகே, let's not confuse it. What that means is you are running the create procedure statement பைத்தான்ல இருந்து ரன் பண்றது. That's what it means. So let's forget creating stored procedure. Okay. You are going to create your stored procedure in a database. Okay. Right? The stored procedure is meant for one database. And the creation, and the command எழுதுறோம் இல்லையா, create something something, அதை வந்து நீங்க ஒர்க் பெஞ்ச்ல ரன் பண்றீங்க. Same thing Python code la run பண்ணலாம், but let's not go there. So let's come back to our stored procedure. ஒரு கமெண்ட் பவதாரணி சொல்லும்போது ஒர்க் பெஞ்ச்ல டேட்டாபேஸ் இருக்கு அப்படின்னாங்க. சோ டேட்டாபேஸ் ஆக்சுவலா ஒர்க் பெஞ்ச்ல கிடையாது. ஒர்க் பெஞ்ச்ல எதுவுமே கிடையாது. டேட்டாபேஸ் எல்லாமே MySQL சர்வர்ல தான் ரன் ஆகுது. ஓகே ஓகே. சோ இப்போ உங்க லேப்ல வந்து 4-5 கம்ப்யூட்டர்ல MySQL இன்ஸ்டால் பண்ணிருந்தாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். நீங்க ஒர்க் பெஞ்ச்ல அதுல எந்த மிஷினோட ஐபி அட்ரஸ், யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுத்து கனெக்ட் பண்ணலாம். ஒர்க் பெஞ்ச் இருக்கிற மிஷின்ல SQL சர்வரே MySQL இல்லாம இருக்கலாம். இல்லாம இருந்தாலும் you will be able to connect to the MySQL server using IP address, username and password. So ஒர்க் பெஞ்ச்ல எதுவுமே கிடையாது. எல்லாமே MySQL சர்வர்ல தான் இருக்கு. டேட்டாபேஸ் எல்லாம் MySQL சர்வர்ல தான் இருக்கு. ஒர்க் பெஞ்ச் இருக்கிற மிஷின்ல MySQL சர்வர் இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. Okay. So you need to understand it's a tool. If the examples, if a Word document or Google Doc, Google let's see, photo. I'm trying to give them an example of something else. So நான் சொல்றேன். இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. அந்த டெக்ஸ்ட் ஃபைலை நோட்பேட்ல ஓபன் பண்ணலாம்.
நோட்பேட் பிளஸ் பிளஸ்ல ஓபன் பண்ணலாம், ப்ரௌசர்ல ஓபன் பண்ணலாம், ப்ரௌசர்ல குரோம்ல ஓபன் பண்ணலாம், எட்ஜ்ல ஓபன் பண்ணலாம், எதுல வேணா ஓபன் பண்ணலாம். ஆனா அது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். இது ப்ரௌசர் நோட்பேட் அப்படின்றது ஒரு டூல். எதுக்கு டூல்னா அந்த அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை வியூ பண்றதுக்கு, எடிட் பண்றதுக்கு, அப்டேட் பண்றதுக்கு அதுக்கு டூல். ஆனா அந்த டெக்ஸ்ட் ஃபைல்ல இருக்கிற கண்டென்ட்ஸ் அப்படியே தான் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் ஃபைல் தான் MySQL சர்வர். அதுல இருக்கிற கண்டென்ட்ஸ் நீங்க ரைட் பண்ணீங்கன்னா ரைட் ஆகி சேவ் ஆயிருக்கும். ஏதாவது ஒரு லைனை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா டெலீட் பண்ணி சேவ் பண்ணீங்கன்னா டெலீட் ஆகி சேவ் ஆயிருக்கும். ஆனா அந்த ஃபைலை இன்னொரு டூல்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டட் வெர்ஷன் தான் காட்டும். என்ன சேவ் ஆயிருக்கோ அதை எடுத்து காட்டும். ஸோ MySQLக்கு நமக்கு தெரிஞ்ச டூல் ஒர்க் பெஞ்ச். அதே மாதிரி இன்னும் நிறைய ஃப்ரீவேர்ஸ்லாம் இருக்கும் கட்டாயமா. அது எதையாவது இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணா கூட இட் வில் ஓபன். அதுல நீங்க டேட்டா பேஸ் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி செலக்ட் ஸ்டேட்மெண்ட், இன்சர்ட், அப்டேட் எல்லா கொரியும் ரன் பண்ணி பார்க்கலாம். Okay. Any questions on that? Okay, so back to my original question. எதுக்கு ஸ்டோர்ட் ப்ரொசீஜர்ல எழுதுறோம்? நான் என்ன கேட்டேன்னா இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல சொன்னோம் இல்லையா எக்ஸாம்பிள், இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து டைரக்டா பைத்தான் கோட்ல இருந்தும் கால் பண்ணலாம், ஆர் இந்த 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 ஹோல் இதையும் நான் பைத்தான்ல இருந்து கால் பண்ணலாம். இதுக்கு இப்படி கால் பண்றதுக்கு பதிலா வாட் ஐம் சேயிங் இஸ் பைத்தான் கோட்ல இருந்து கால் whatever stored procedure, they put this whole thing in a stored procedure. I do a create stored procedure, select whatever, select users, do the stored procedure, create பண்ணிட்டு, right? This is what I would do. This will be my இங்க வந்து பைத்தான் கோட்ல வந்து என்ன கால் பண்ணலாம்? கால் select users. This is how I could call. So Bhavadani, can you explain this whole thing one more time for everybody? Yes, ma'am. லைன் நம்பர் 27 to 30 வந்து ஒரு ப்ரொசீஜரை கிரியேட் பண்ணிருக்காங்க. இது வந்து டேபிள், அது என்னன்னா யூசர் டேபிள். No, user table. This is my user table right here. ஓகே, யூசர் டேபிள்ல இருந்து எல்லா ரெக்கார்டும் எடுக்கிறதுக்கான செலக்ட் கொரி இங்க எல்லா ரெக்கார்டுல யூசர் வேலிட் வந்து ஆக்டிவா இருக்கிற யூசர்ஸ் வந்து எடுக்கிறதுக்காக இந்த ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணிருக்காங்க. ப்ரொசீஜரோட நேம் செலக்ட் யூசர்ஸ். இத வந்து பைத்தான் கோட்ல கால், அப்புறம் அந்த ப்ரொசீஜர் நேம் போட்டு கால் பண்ணிருக்காங்க. ஏன் வந்து என்ன அட்வான்டேஜ் ஸ்டோர்ட் ப்ரொசீஜருக்கு? என்ன அட்வான்டேஜ்? I gave an example of why it's better to Python கோட்ல I can either do this, I can do the select statement. ஸ்டார்டிங்ல இப்படிதான் என்னோட பைத்தான் கோட்ல இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நான் கொடுத்துருந்துருப்பேன் பைத்தான் கோட்ல, இல்லையா? I can do this, or I can either do that command or I can use this command. ரெண்டுமே it's going to give me all the users. But என்ன difference? இந்த ஸ்டேட் பைத்தான்ல யூஸ் பண்றதுக்கும் ஸ்டோர்ட் ப்ரொசீஜரை கால் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? மேம் நான் ட்ரை பண்ணுறேன். சொல்லுங்க மேம். இப்போ நான் பைத்தான்ல வந்து செலக்ட் கொரி எழுதுனானா நான் வந்து டேட்டா வந்து கால் ப்ரொசீஜரை விட கொஞ்சம் நிறைய சென்ட் பண்றேன் மேம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் செலக்ட் கொரியோட சேர்த்து இன்னொரு கொரி நான் ஷார்ட் கொரி எல்லாம் எழுதுறேன்னா என்னோட டேட்டா வந்து நான் பைத்தான்ல இருந்து நான் எஸ்கியூஎல்க்கு MySQLக்கு சென்ட் பண்ணும்போது நிறைய டேட்டா போகும். இதே நான் கால் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணேன்னா என் கால் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் பைத்தான்ல இருந்து MySQLக்கு போகுது. ஸோ ஒர்க் ஃபுல்லா MySQL நடக்கிறதுனால எனக்கு டேட்டா டிராஃபிக் கொஞ்சம் கம்மியா இருக்கும். Not necessarily. If you're going to use the இப்போ இந்த பர்டிகுலர் கேஸ்ல இந்த செலக்ட் இப்போ நான் அப்படி போடலன்னு வச்சுக்கலாம். Let me comment this out, right? It's commented out.
இப்ப கால் இப்ப என்ன சொல்றீங்க? இப்ப கால் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் டேபிள் பைத்தான் கோட் டைரக்டா போறதுக்கும் இந்த கால் செலக்ட் யூசர்ஸ் இஸ் ஆல்சோ டூயிங் தி சேம் திங், ரைட்? இட்ஸ் ஆல்சோ டூயிங் தி எக்ஸாக்ட் சேம் திங். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் டேபிள் தான் இதுவும் பண்ணுது. ஆர் யூ சேயிங் இந்த செலக்ட் will return more and இந்த செலக்ட் will return less? நோ மேம். இப்போ இது ஒர்க் வந்து பைத்தான் கோட்ல இல்ல மேம் நடக்குது. நான் இப்போ செலக்ட் query சென்ட் பண்ணும்போது அந்த query ஃபுல்லாவே நான் சென்ட் பண்றேன் மேம் MySQL-க்கு. Query, when you say query this whole statement? எஸ் மேம். Okay, you are sending more characters here, but return ஆறது சேம் தானே? எஸ் மேம். ஆனா சென்ட் பண்ணும்போது லெஸ் டேட்டா தானே மேம் போகுது. Not less data. Not necessarily. This is not a data, right? This you are sending. This is a query. It's just a command is what you are sending. Not the data is what is coming back. ஓகே. Coming back in the particular case, it's the same number of தான் வரப்போகுது. Select இந்த இப்படி கால் இந்த stored procedure கால் பண்ணி which is in turn going to call this line which is same as this line. அப்ப number of data coming back is the same. So that is not the not necessarily that is not the advantage. சோ அவரு என்ன சொல்ல வராருன்னு அரவிந்த் நான் சொல்றது ஐ மீன் நான் வந்து ஜேசான் பத்தி சொல்லும் போது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அரவிந்த் ஆக்சுவலா அதை சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். நான் என்ன ஜேசானுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா கிளையன்ட் சர்வர் கம்யூனிகேஷன் அப்போ லெஸ் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருந்ததுன்னா கம்யூனிகேஷன் ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே ஓகே. சோ அரவிந்த் அதுதான் சொல்ல வரீங்களா? ஆமா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கிளையன்ட் சர்வர் கம்யூனிகேஷன் அப்படின்றது கிளையண்ட்ன்றது என்னோட மொபைலா இருக்கும், சர்வர் வேற எங்கேயோ ஹோஸ்ட் ஆயிருக்கும். ஆனா இதுல பைத்தான் கோடும் சர்வரும் மோஸ்ட்லி ஒரே நெட்வொர்க்ல தான் இருக்கும். பைத்தான் ஒரு இடத்துலயும் SQL சர்வர் ஒரு இடத்துலயும் இருந்து ரன் பண்ண மாட்டோம். ஓகே. சோ அதனால நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் டசன்ட் மேட்டர், ஏன்னா இட்ஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஓகே. So yeah, calling it by the names, that's not the problem. That's not the advantage. Advantage என்னன்னா, okay, anybody else want to try? When I have இப்போ நான் ஃபியூச்சர்ல வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா காலம்ஸ் ஆட் பண்றேனாலோ இல்ல ஓகே இந்த செலக்ட் queryலே நான் வந்து எக்ஸ்ட்ராவா ஏதோ ஒரு ஃபில்டர் போடுறேனாலோ இப்ப நான் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் அப்படிங்கறத பைத்தான்ல ப்ரொசீஜரை கால் பண்ணாம அந்த செலக்ட் queryவே நான் இங்க எழுதுனேன்னா இப்ப இல்ல இப்ப நான் வந்து புதுசா ஒரு காலம் ஆட் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த யூசர் டேபிள் அப்படிங்கிற டேபிள்ல இப்ப வந்து அந்த காலமே நான் இங்க பைத்தான் கோட்லயும் அந்த காலமே எனக்கு இங்க வரணும்னா நான் இங்கேயும் மாத்தணும் ப்ரொசீஜர்லயும் மாத்தணும். ஓகே ஆர் தான் போட்டிருக்கேன் நான். ரிமெம்பர் எப்படி கால் பண்றது, இந்த மாதிரி கால் பண்றதா இந்த மாதிரி கால் பண்றதா இட்ஸ் a question. இப்போ so let's do this one more time. I'm going to do it, maybe I'll just take this. சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து இங்க கால் பண்ணிருக்கோம் நம்ம கால் செலக்ட் யூசர்ஸ்ன்றதுல அதுல வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் நேம் வேற யூசர் அந்த ஒரே ஒரு கொரி தான் இருக்கு அந்த கால்ல. இப்போ அந்த அந்த ப்ரொசீஜர்ல வந்து நிறைய கொரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை நிறைய டைம் கம்பைல் பண்ற மாதிரி இருக்கும் மேம். இப்ப கால் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணிருந்தோம்னா நம்ம ஒரே ஒரு கம்பைலேஷன்ல. Yes, that is the first one that she said. இவங்க சொன்னது மகாவிக்னா சொன்னது, right? True. So I'm going to give another example here. இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு புரிஞ்சுதுன்னா, இப்போ செலக்ட் ஸ்டேட் பண்றது ஒரு லைன் தான், but normally you will do lot more processing in the table. But let me explain this one first. Chitra and ABC. So let's say I have these two users. Okay, so this is my table. I have a table called user table which has 2 rows in it. Yeah. In the data எந்தெந்த யாரெல்லாம் என்னோட யூசர்ஸ் அப்படின்னா, let's say I want all my user name. So பைத்தான்ல என்னோட யூசர் பேர்லாம் வேணா என்ன போடுவேன் நான், select name from my user table. This will return what?
யூசர் நேம் ரிட்டர்ன். It will return me how many rows? If I run 2. this, it will return me 2 rows, right? Chitra and Sonia, then I'm going to get that, these 2, right? So இதே என்னோட sort procedure என்ன சொல்லுது? Instead of calling the select in from my Python code, if I call the stored procedure select users, what am I going to get? What will I get back? Select எல்லாமே. Then okay, so I do that too. So what do I get? The call users போட்டா எனக்கு என்ன வரும்? அதே மேம் அதேதான் வரும், right? Same Chitra, இதேதான். This is all I'm going to get. Same thing, doesn't matter, no problem, everything is good. Because my output is the same, no problem. நான் பைத்தான்ல இருந்து கால் பண்ணிக்கலாம். பேர் என்ன, பைத்தான்ல இருந்து டைரக்டா செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கால் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்டோர் ப்ரொசீஜர் கொடுத்தும் கால் பண்ணிக்கலாம். ஆல் குட். ஸோ அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நான் எழுதியிருக்கேன், நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன், வேற ஐ கால் ஆல் த யூசர்ஸ் அண்ட் சௌமியா ஹஸ் ரிட்டன் அனதர் பைத்தான் ப்ரோக்ராம். அதுலயும் அவங்க செலக்ட் யூசர்ஸ் பண்ணி வேற ஏதோ பண்றாங்க. கதிரேஷ் இஸ் ஆல்சோ யூசிங் த எக்ஸாக்ட் சேம் டேட்டாபேஸ், டூயிங் எவ்ரிதிங். எல்லாருக்கும் எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். And then we decide that in the table I want to add one more flag, so I'm going to add a thing called user flag, right? That says if the user is a valid user or not. User is valid or not. Because delete பண்ணலாம் இல்லையா, not valid. Because I deleted this user. கொஞ்ச நாள் கழிச்சு Soumya is இந்த user I don't want. So இந்த delete பண்றதுக்கு பதிலா I just added a flag says, okay, இனிமே இந்த user வேண்டாம், don't use this user because we are going to delete their account. அப்படின்னு புதுசா ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் நான் என்னோட டேட்டாபேஸ்ல. டேட்டாபேஸை சேஞ்ச் பண்ண பிறகு இப்ப போய் நான் இந்த பைத்தான் கோட்ல போய் இந்த செலக்ட் நேம் ஃப்ரம் யூசர் போட்டா என்ன ரிட்டர்ன் ஆகும்? give me all the users அப்படி போட்டா என்ன ரிட்டர்ன் ஆகும்? If you run the state, அதே 2 rows தான் வரப்போகுது. But is that correct? வேலிடா இருக்கிறது மட்டும் வேணும்னா அப்ப Yes. What I really want is Chitra only, because Chitra is only valid user. Soumya is not a valid user. The database தெரியும். பட் பைத்தான் கோடுக்கு தெரியாது. அந்த டேட்டாபேஸ்ல நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்றது பைத்தான் கோடுக்கு தெரியாது. ஸோ சௌமியா தான் டேபிள் ஓனர்னா அவங்க சௌமியா போய் எங்கிட்ட சொல்லலாம், ஓ சித்ரா ஐ சேஞ்ச் என்ன டேட்டாபேஸ்ல நான் புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன், கோ சேஞ்ச் யுவர் கோட் அப்படின்னு எங்கிட்ட சொல்லணும். கதிரேஷ் கிட்ட போய் சொல்லணும். வேற யாரெல்லாம் இந்த டேபிள யூஸ் பண்றாங்களோ எல்லார்கிட்டையும் போய் சொல்லணும், மாத்துங்க மாத்துங்க மாத்துங்க. அதுக்கு பதிலா இஃப் ஆல் த பைத்தான் கோட், நான் எழுதின பைத்தான் கோட் நான் கால் செலக்ட் யூசர் போட்டிருக்கேன், கதிரேஷ் எழுதின பைத்தான் கோட்லயும் செலக்ட் யூசர்ஸ் போட்டிருக்கோம், நாங்க எல்லாருமே ஸ்டோர் ப்ரொசீஜரை கால் பண்ணா அந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் எங்க இருக்கு? The code for the stored procedure is where? Is it in my Python code or is it in the database itself? Stored procedure database, because all the stored procedures are written in the database. All I have to do is on the stored procedure where user flag equals valid adi போட்டேன்னா வேலை முடிஞ்சது. நான் இப்போ பைத்தான் கோட்ல இருந்து நான் கால் செலக்ட் யூசர்ஸ் போட்டா என்ன வரும்? மட்டும்தான் வரும். So she doesn't whoever changes anything in the database, they don't have to come and tell me, யாரெல்லாம் பைத்தான் கோட் எழுதிருக்காங்களோ அந்த டேட்டாபேஸ் வச்சு அவங்க கிட்ட எல்லாம் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இட்ஸ் ஆல் டேக்கன் கேர் இமீடியட்லி. இது ஒரு சிம்பிள் லாஜிக். இது மாதிரி டேட்டாபேஸ்ல வில் பி டூயிங் மெனி டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் லாஜிக். So அந்த லாஜிக் எல்லாமே you keep it in the database. Anything that is tables related, database related, keep the logic in the database. Python code just call the stored procedure. So you can change the logic anytime without affecting the Python code or whoever is using your database. That is one of the main use case for stored procedures. புரிஞ்சுதா? Who can repeat it? Pavadharni, can you repeat it? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் யூசர் டேபிள் அப்படிங்கிற ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கோம். கிரியேட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜரும் நான் டேட்டாபேஸ்ல போய் எழுதியிருக்கேன். அதே ப்ரொசீஜர்
இப்ப அந்த யூசர் டேபிள்ல இருக்கிற ரெக்கார்ட்ஸ் வந்து எனக்கு வேணும். அதை வந்து நான் பைத்தான் கோட்ல செலக்ட் நேம் ஃப்ரம் இந்த டேபிள் அப்படிங்கிற செலக்ட் கொரி போடலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்டோர் ப்ரொசீஜரை டைரக்டா கால் பண்ணல. எது பண்ணாலும் எனக்கு ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் தரப்போகுது. இப்ப நான் ஃபியூச்சர்ல எனக்கு சில சேஞ்சஸ் பண்ணணும் அந்த டேபிள்ல அப்படிங்கிறப்போ நான் வந்து யூசர் பிளாக் அப்படிங்கிறது எனக்கு வேலிடா அதாவது ஆக்டிவா இருக்கிற யூசர் மட்டும் தான் எனக்கு இப்ப வேணும். சில பேர் இப்ப இன்ஆக்டிவா இல்லாம இன்ஆக்டிவா இருந்திருக்கலாம். அப்போ அந்த யூசர்ஸ் எனக்கு வேணாம் அப்படிங்கிறப்போ நான் வந்து யூசர் பிளாக் அப்படின்னு ஒண்ணு ஒரு காலம் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கு நான் வந்து வேலிட் இன்வாலிட் அப்படிங்கிற வேல்யூஸ் கொடுத்துட்டேன். இப்ப நான் வந்து அந்த ப்ரொசீஜர்ல போய் எனக்கு வேர் கண்டிஷன்ல எனக்கு இந்த மாதிரி வேலிட்ல இருக்கிறவங்க மட்டும்தான் வேணும் அப்படின்னு நான் செலக்ட் கொரியில போய் மாத்திட்டேன். இதுவே பைத்தான் கோட்ல அந்த ப்ரொசீஜரை கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா ஓகே, அப்போ வந்து வேலிடா இருக்கிற ரெக்கார்ட் மட்டும்தான் எனக்கு வரும். இதுவே நான் பைத்தான் கோட்ல வந்து அந்த செலக்ட் கொரிய எழுதி இருக்கிறப்போ எனக்கு அந்த பழைய கொரியை தான் எக்ஸிக்யூட் ஆயிருந்திருக்கும். நான் சேஞ்ச் பண்ணது டேட்டாபேஸ்ல சேஞ்ச் பண்ணது இங்க மாறி இருக்காது. ஸோ Yeah, so, sounds good. Very good. Anybody else? மேம் அது ஏன் மேம் மாறி இருக்காது? ஏன்னா What do you அந்த mean? காலம் நம்ம டேட்டாபேஸ்ல இருக்கிற டேபிள்ல தானே போய் மாற்றோம். பைத்தான் கோட்ல வந்து மாத்தல நம்ம இன்னும். ஓகே, காலம்ன்ற ஒரு சினாரியோ வரும்போது மட்டும்தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுமா? காலம் இல்ல. இப்ப நான் வந்து புதுசா வேர் கண்டிஷன்ல நான் இன்னொரு ஏதோ ஒரு கண்டிஷன் ஆட் பண்றேன் அப்படிங்கிறப்போ அப்போ இந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் இப்ப சார் சொன்ன மாதிரி நம்ம டூல் ஒன்று தான் நம்ம இங்க நம்ம சேவ் பண்றது தான் நமக்கு டேட்டா பேஸ்ல சேவ் ஆகும். ஸோ நம்ம பைத்தான் குறியில சேவ் பண்றதுனால என்ன ஒர்க்பெஞ்ச் யூஸ் பண்ணி சேவ் பண்றதுனால என்ன, நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி கொரி எழுதினாலும் நமக்கு அதே தானே கிடைக்க போகுது. ஏன் அது கிடைக்காம? ஓகே, ஆனா இப்ப அந்த செலக்ட் கொரியில நான் சில சேஞ்சஸ் பண்றேன்ல. இப்ப நான் வேர் கண்டிஷன்ல நான் இன்னும் சில ஃபில்டர்ஸ் ஆட் பண்றேன் அப்படிங்கிறப்போ அந்த ப்ரொசீஜரை கால் பண்ணியிருந்தா பைத்தான் கொரியில போய் நான் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நான் டேட்டா பேஸ்ல என்ன சேஞ்ச் பண்ணேன்னா அதே அவுட்புட் தான் பைத்தான் கொரியை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு கிடைக்க போகுது. இதுவே நான் அந்த செலக்ட் கொரியை ஃபுல்லா பைத்தான்ல போய் எழுதியிருந்தேன்னா நான் அங்கேயும் போய் ஒரு டைம் மாத்தணும்ல. மாத்தினா தானே அங்க மாறும். பைத்தானோட அவுட்புட் டேட்டா பேஸ்ல வர மாதிரி அங்க வரும். புரியலையா? இல்லக்கா, I think problem is Kadiresh. Python code na enna, creating it stored procedure in the database na enna. Ange I think we have a problem. So Bhavadharni, go back to you have set up. நீங்க வந்து you have the Python code set up இருக்கு இல்லையா? You have Python code எப்படி கால் பண்றது அதுல. Let's do it on that. Yeah, share your screen. Let's just make sure everybody understands பைத்தான்ல இருந்து கால் பண்றதுனா என்ன மீனிங், டேட்டாபேஸ்லயே போய் ஸ்டோர் ப்ரொசீஜர் இருக்கு அப்படி இருக்கா என்ன மீனிங். தட் இஸ் த ஃபண்டமெண்டல் திங் we need to understand. ஓகே, இப்போ நான் செலக்ட் கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து நான் இந்த பைத்தான் மூலமா நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து இதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த டேட்டாபேஸ் கனெக்ட் பண்றது தான் அது. இங்க வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எனக்கு இந்த ப்ரொசீஜர்ல அதாவது டேபிள் கண்ட்ரில இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸும் வரணும் அப்படிங்கறத அந்த நான் ப்ரொசீஜர்ல போட்டிருப்பேன். அந்த ப்ரொசீஜர் நேம் இங்க வந்து mycursor.call proc இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி நான் அந்த அந்த ப்ரொசீஜர் நேமை இதுக்குள்ள பாஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு ஓகே, அதுக்கப்புறமா இந்த mycursor.stored ரிசல்ட்ல வந்து எனக்கு அந்த அந்த ப்ரொசீஜர்ல இருக்கிற டேட்டா இப்போ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் போட்டிருக்கேன்ல, அப்ப அந்த டேபிள் எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே எனக்கு இந்த ரிசல்ட்ல வரும். அப்ப நான் ஃபெட்சால் கொடுத்ததுனால எனக்கு எல்லாமே இங்க பிரிண்ட் ஆகும். நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். So yeah, ஒரு நிமிஷம். Kadiresh, do you understand what we mean here by Python code? இந்த பைத்தான் கோட்ல இவங்க என்ன பண்றாங்க? Let's see, you are calling the stored procedure. Okay. Can you add a select statement in your Python code first also? நான் அதை வேணா இன்னொரு ஃபங்க்ஷனா போடுறேன். இன்னொரு ஃபங்க்ஷனா போட்டு
Okay. So, அவ்வளவுதானே? Then you're getting the result and all that. Okay. So, Kadresh, என்ன பண்றாங்க இந்த select countryன்றதுல what's happening? What is Python? What is database? What's going on in this code? Explain பண்ணுங்க. Kadresh. இல்லையா Kadresh? So who else can explain? Magavagna, can you explain what's going on in that code? What is Python? What is SQL in that code? மேம் இப்போ எழுதிருக்க ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணவா மேம்? இல்ல I want you guys to, I want to understand what இந்த இடத்துல பைத்தான்றது என்ன வருது, SQL ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேக்குறோம். தெரியணும் எனக்கு இப்போ. அங்க my cursor that call proc ன்னு இருக்கிறது வந்து SQL தானே மேம்? My cursor that is going to SQL. It is written in Python. எஸ் மேம். But ப்ரொசீஜர் கால் பண்ணோம். என்னது? போ செலக்ட் கண்ட்ரின்ற ப்ரொசீஜர் கால் பண்றதுக்கான மேம் அந்த ஸ்டேட்மெண்ட். ஆமா. அப்போ இந்த செலக்ட் TBL country அது வந்து ஒரு SQL query. And then when you do execute, it runs in the SQL server, right? Yes ma'am. The code is called from, the select statement is called from a Python application, but actually it runs in the SQL server. You can do the same select start from table country, workbench lane போடலாம், எங்கனாலும் போட்டுக்கலாம். Any tool, Python is a tool in this case. Yeah. Kadresh here or not? He left. I think he seemed to have a problem with that. I think he left. Okay. All right. Continue, Bhavadharni, with your stored procedure. ஓகே. இப்போ ரெண்டு ஃபங்க்ஷனும் எனக்கு ஒரே ரிசல்ட் தான் தரப்போகுது. இந்த ஃபங்க்ஷன்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இங்க போட்ட செலக்ட் கொரிய நான் இந்த ப்ரொசீஜரை கிரியேட் பண்ணி அங்க போட்டிருக்கேன். அந்த ப்ரொசீஜருக்குள்ள போட்டிருக்கேன். ஸோ நான் அந்த ப்ரொசீஜரை இங்க கால் பண்ணிக்கிறேன். இதுதான் பைத்தான் கோட்னு சொல்ல வர்றது. இது SQL கொரி. நான் வந்து அந்த செலக்ட் கொரிய இங்க டைரக்டா போட்டிருக்கேன். ஸ்டோர் ப்ரொசீஜர்ல எதுவும் இல்லாம. இப்ப நான் போய் இந்த ப்ரொசீஜர்ல இருக்கிற செலக்ட் கொரியில ஏதோ வேர் கண்டிஷன்ல நான் ஏதோ ஒரு கண்டிஷன் தேவைப்படுது, எனக்கு வந்து ஆக்டிவ்ல இருக்கிற கண்ட்ரிஸ் மட்டும் வேணும் அப்படின்னு தேவைப்படுதுன்னா நான் அங்க போய் வேர் கண்டிஷன்ல ஸ்டேட்டஸ்னு ஒரு பேராமீட்டர் வச்சிருக்கேன். ஸ்டேட்டஸ் இஸ் ஈக்குவல் டு ஆக்டிவ்னு போட்டேன்னா எனக்கு ஆக்டிவ்ல இருக்கிற கண்ட்ரிஸ் மட்டும் தான் வரும். ஆனா இந்த கொரி எனக்கு எல்லா கண்ட்ரிஸும் காட்டிட்டே இருக்கும். இது அதுதான் பைத்தான் கோடுக்கும் SQL கொரிய பைத்தான்ல எழுதுறதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். அதான் calling stored procedure. That is calling a stored procedure versus calling the SQL query directly. Instead of typing the SQL query directly, select statement and direct call type பண்றதுக்கு பதிலா you call a stored procedure because அந்த லாஜிக்னா என்னது, எந்த கண்ட்ரியை ரிட்டர்ன் பண்ணணும், எது ரிட்டர்ன் பண்ணக்கூடாது, அதில் அந்த லாஜிக் எல்லாத்தையும் ஸ்டோர் ப்ரொசீஜர்ல இருக்கு. யூ டோன்ட் ஹேவ் டு வரி. நார்மலி கம்பெனில போனீங்கன்னா டேட்டாபேஸ் மெயின்டைன் பண்றதுக்கும் தனி ஆட்கள் இருப்பாங்க, டேட்டாபேஸ்ல சேஞ்ச் பண்றதுக்குன்னு ஆட்கள் இருப்பாங்க. they'll worry about all that. You don't have to worry about it. பைத்தான் கோட் எழுதுறவங்க. So kind of புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். I think we can it's a little bit confusing, but it looks like Bhavadharni totally understood. So நீங்க யாருக்கும் இந்த ஃபியூச்சர்ல இன்னைக்கு வீட்டுக்கு போய் பார்த்து எதனா கொஸ்டின் இருந்ததுன்னா contact Bhavadharni. She understood it. She understood what we are doing here. She understood the concept. She understood how to call it. She got it. So good job, Bhavadharni. So starting learning, you did a good job. So any other questions? நீங்க எல்லாரும் வெப் அப்ளிகேஷன் எழுதுறீங்க இல்லையா? இப்போ உங்க ப்ராஜெக்ட்டுக்கு you have to go take your Python code, change any query. I want to see only the stored procedures from your Python code. I don't want to see any select statement or any direct
SQL statements in the queries in your Python, in your web application core. You should be calling stored procedures. Okay, learn how to do that. நம்ம பார்த்தது வந்து very simple stored procedure. Stored procedure is just like functions. You will have input parameters, you will have output parameters. என்ன input parameter கொடுக்கணும் எல்லாமே you have to do it. I'm sorry, my network is slow. Yeah, we okay. So you can talk about that. You can watch the video once we post it, or you can Okay. talk about that. She understands. Okay, we just finished the whole thing. So, yeah. Okay, so what I was Okay. saying is go back, look at your code, your Python code, and your Python la engengella SQL statements எழுதிருக்கீங்களோ, try and replace it with proper stored procedures. So you also need to learn about this view concept. Do you know what views are? I mean, you guys should be able to views. Database views, another concept. It'll be good to understand that also. நீங்களாவே read பண்ணி பாருங்க. Okay. Because I don't want to go into the same topic, நிறைய போனா then you'll get confused. So read this and we can pick it up again on Friday. Any questions? Viewல எதனா doubt இருந்ததுன்னா we'll do it on Friday. Any questions now before we move to the homework and the project and stuff? So yeah, I want you to watch the video before we come to class on Friday, and then ask questions. Okay. So இப்போதைக்கு we'll wrap up the stored procedure topic. We'll move on. ஸோ இதுல நான் ஒரு ரியல் டைம் அட்வான்டேஜ் ஒன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் சித்ரா. Go ahead, Kana. ஸோ பவதாரணி, இது நான் பார்த்துட்டு இருக்கிறது பவதாரணியோட ஸ்கிரீனா? உங்க அப்ளிகேஷன் ரன் பண்றீங்களா? பைத்தான் அப்ளிகேஷன் உங்க ப்ராஜெக்ட்? என்னோட ப்ராஜெக்ட் ரன் பண்ணுவா? உங்களோட ப்ராஜெக்ட் இந்த ஹாஸ்பிடல் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதை ரன் பண்ணுங்க. சோ இதுல ஏதாவது யூசர் இன்புட் ஏதாவது வாங்குவீங்களா, அந்த பேஜுக்கு போங்க. சோ யூசர் ஏதாவது டைப் பண்ணி ஏதாவது பண்ணுவாங்கல்ல, இந்த பேஜ் இதுவே இருக்கட்டும். இது லாகின் கொடுத்தா ஒரு ஃபங்க்ஷன் ஹிட் பண்ணோம்ல, ஆமா, அந்த ஃபங்க்ஷனுக்கு போங்க. ஓகே ஃபைன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இருக்கட்டும், வெப் பேஜும் இருக்கட்டும். இப்போ ஒர்க் பெஞ்ச் போங்க. ஸோ யாருக்காவது இதுல ஒரு டேபிள வந்து நான் டெலீட் பண்ணணும்னா என்ன query எழுதணும்னு யாருக்காவது தெரியுமா? இப்போ நான் வந்து ஒரு டேபிள் தெரியாதனமா போட்டுட்டேன், அந்த டேபிள் வந்து நான் டெலீட் பண்ணணும், அதுக்கு என்ன query எழுதணும்னு யாருக்காவது தெரியுமா? டேபிள் நேம் ஆசம். ஓகே, சரி, சும்மா ஒரு போடு டிராப் டேபிள் டெஸ்ட் டேபிள்னு போட்டுக்க. ஒரு டேபிள் சும்மா இல்ல, உங்க ப்ராஜெக்ட்ட நான் இம்பாக்ட் பண்ண விரும்பல, அதுக்காக. இல்ல, நான் இந்த மாதிரி ஏதாவது செக் பண்றதுக்கு டம்மின்னு ஒன்னு வச்சிருக்கேன். ஓகே ஃபைன். ஓகே, நமக்கு ஏத்த மாதிரி ஒரு டேபிள் இருக்கு. ஓகே. சோ இப்போ இந்த query எழுதுனா இந்த டேபிள் டெலீட் ஆயிரும், கரெக்ட்டா? ஆமா. சோ இதே மாதிரி query எழுதி நம்ம டேட்டாபேஸையும் டிராப் பண்ணலாம், கரெக்ட்டா? இப்போ நீங்க உங்களோட பைத்தான் ஸ்கிரிப்டுக்கு போங்க. இப்போ இவங்க பைத்தான் ஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணிருக்காங்க, லைன் நம்பர் 24, செலக்ட் யூசர் ஐடி யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஃப்ரம் டேபிள் யூசர் வேர் டெக்ஸ்ட் யூசர் நேம் ஈக்குவல் டு %s அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அந்த %sல வந்து லாகின் யூசர் நேம் போக போகுது. ஓகே, இப்போ நீங்க உங்களோட இதுக்கு போங்க, உங்களோட யூஐக்கு போங்க, வெப் பேஜ்க்கு. ஸோ யூசர் நேம் நான் இங்க என்ன டைப் பண்றேனோ, இப்போ நான் இங்க கண்ணன்னு டைப் பண்ணனா அந்த இடத்துல கண்ணன்னு வந்துரும், கரெக்டா? இப்போ நான் என்ன டைப் பண்ண போறேன், நான் சொல்றதை அப்படியே டைப் பண்ணுங்க. கண்ணன்
செமிகாலன் drop table அந்த டேபிள் நேம் போடுங்க. சோ somehow உங்க டேட்டாபேஸ்ல என்ன டேபிள் இருக்கு இல்லன்னா உங்க டேட்டாபேஸ் நேமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் இப்போ யூசர் நேம் ஃபீல்டுல இத கொடுத்தனா எனக்கு queryல என்ன நடக்கும்? எண்ட்ல ஒரு செமிகாலனும் கொடுத்துருங்களேன். இப்போ என்ன நடக்கும்? இதுவும் அந்த txt யூசர் நேம் இந்த பாராமீட்டருக்கு அந்த வேல்யூ பாஸ் ஆகும். ஓகே. அந்த query அப்படியே காப்பி பண்ணி மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோல அந்த ஒர்க் பெஞ்ச்ல போடுங்க. சோ நான் கொடுத்திருக்க யூசர் நேம்க்கு இந்த query என்னவா டிரான்ஸ்லேட் ஆகும்? அப்படியே நான் கொடுத்திருக்க யூசர் நேம் அப்படியே காப்பி பண்ணி போடுங்களேன். You probably need to give another quotation, but you need to give a quote after the Kannan நினைக்கிறேன். சோ கண்ணனுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள் கோட்டும் கொடுத்துக்கோங்க. சோ நான் யூஐலயும் இதே மாதிரி கொடுக்கறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. லாஸ்டா இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட் சின்டாக்ஸ், அது ஓகே. ஆனா இந்த queryல ஆக்சுவலா இப்ப 3 query ஆயிடுச்சு. கரெக்டா? இப்ப நான் கொடுத்திருக்க யூசர் நேம்க்கு இங்க சிங்கிள் செலக்ட் query வந்து 3 டிஃபரெண்ட் queries ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் query ஏன்னா நடுவுல செமிகோலன் இருக்கு. செமிகோலன் போட்டனா வேற query. கரெக்டா? சோ ஃபர்ஸ்ட் query வந்து செலக்ட், நெக்ஸ்ட் query வந்து drop, தேர்ட் query வந்து invalid query. and txt பாஸ்வேர்டுன்றது இன்வாலிட் ஆயிடுச்சு. அந்த இன்வாலிட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஆனா ஃபர்ஸ்ட் 2 query எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டா? ஆமா. அப்படி எக்ஸிக்யூட் ஆகும்போது டேபிள் டிராப் ஆயிரும். ஆமா. தட் மீன்ஸ் எண்ட் யூசர் ஹேக்ட் யுவர் டேட்டாபேஸ். உங்க டேட்டாபேஸை ஹேக் பண்ணிட்டாரு இல்லைன்னா கரப்ட் பண்ணிட்டாரு. புரியுதா? ஜஸ்ட் உங்களோட டேபிள் நேம் தெரிஞ்சா போதும், இல்லைன்னா டேட்டாபேஸ் நேம் தெரிஞ்சா போதும், உங்க டேட்டாபேஸையே வந்து கொலாப்ஸ் பண்ணிடலாம். புரியுதுங்க. சோ இதுக்கு இந்த கான்செப்டுக்கு பேரு query injection அப்படின்னு சொல்லுவாங்க. query-ய வந்து இன்ஜெக்ட் பண்றது, query injection. சோ ஈஸியா வந்து ஒரு டேட்டாபேஸ எப்படி கொலாப்ஸ் பண்ண முடியுது எண்ட் யூசர்னால? சிம்பிளா ஒரு query போட்டு. சோ ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த ப்ராப்ளம் ஸ்டோர்டு ப்ரொசீஜருக்கு போனா வராது. அந்த நீங்க என்ன வாட் எவர் யூ டைப் அது வந்து என்டையர் ஸ்ட்ரிங்காவே உள்ள வந்துரும். இப்ப அந்த சிங்கிள் கோட்ஸ் வந்து நீங்க கண்ணனுக்கு அப்புறம் சிங்கிள் கோட் போட்டீங்கல்ல, அதை டெலீட் பண்ணிட்டு அந்த சிங்கிள் கோட் வந்து வெளியில வந்துரும். சோ அதாவது ஸ்ட்ரிங்கா டிரான்ஸ்லேட் ஆகாது, இந்த மாதிரி query-யா டிரான்ஸ்லேட் ஆகாது. ஏன்னா இந்த ஸ்ட்ரிங் வந்து நீங்க பைத்தான்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க. கரெக்டா? ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ல வந்து இதுக்கு நீங்க ஃபங்க்ஷனுக்கு பராமீட்டர் பாஸ் பண்ற மாதிரி பாஸ் பண்ணுவீங்க. உங்க ஆல்ரெடி நீங்க ஃபர்ஸ்ட் காட்டின எக்ஸாம்பிள்ல பராமீட்டர்ஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன். சோ நீங்க பராமீட்டர் பாஸ் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரிங்காவே எடுத்துக்கும். நான் டிராப் டேபிள்னு கொடுத்தா கூட அந்த டிராப் டேபிள ஸ்ட்ரிங்காவே எடுத்துக்கும். இட்ஸ் நாட் அ செப்பரேட் query, இட்ஸ் அ ஸ்ட்ரிங். சோ இந்த query இன்ஜெக்ஷன்லாம் அவாய்ட் பண்ணலாம். சார் எனக்கு ஒரு டவுட். சார் நம்ம கொடுத்த இன்புட்ல வந்து அது எப்படி சார் கோட்ஸ் வந்து கரெக்டா என்னோட ஸ்டாப் ஆச்சு? எப்படி ஸ்டாப் ஆச்சுன்னா அதுல நான் வந்து ஓகே. இப்ப அந்த யூஐ போங்க, யூஐ போங்க, அதுல கண்ணனுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள் கோட் போடுங்க. இப்போ உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? ஓகே சார். இப்போ அவ்வளவுதான். சோ சிம்பிளா டேட்டாபேஸ் அந்த query எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு என்னால கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த டேட்டாபேஸையே நான் ஹேக் பண்ணிடுவேன். ஃபுல்லா கொலாப்ஸே பண்ணிடலாம். ஹேக் இல்ல, டேமேஜே பண்ணிடலாம். இன்னொன்னு ஹேக்ன்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த லாஸ்ட் செமிகோலனுக்கு அப்புறம் செலக்ட் யூசர் நேம் கமா பாஸ்வேர்டு ஃப்ரம் யூசர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எல்லா யூசரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சிடும். பட் எல்லாத்தையும் நம்ம ரிட்டர்ன் பண்ண மாட்டோம், அது வேற விஷயம். பட்
டிராப் டேபிள் வந்து கட்டாயமா டேபிளை டெலீட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்க ஸ்டோர்டு ப்ரொசீஜருக்கு போனா இதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ நான் கொடுத்துருக்க மொத்த டெக்ஸ்ட் வந்து லாகின் நேமாவே எடுத்துக்கும். ஏன்னா query-ய நம்ம டைனமிக்கா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல. இது வந்து நீங்க பைத்தான் ஸ்கிரிப்ட்ல ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் போடுறதுனால இத அப்படியே மொத்தமா ஃபார்மேட் ஆகி ஒரு query-யா எக்ஸிக்யூட் ஆகும். பட் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ல இந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட் பண்ணாது. இன்ஸ்டெட் இட் டேக்ஸ் எவ்ரிதிங் ஆஸ் அ பராமீட்டர். இப்போ இந்த கண்ணன் சிங்கிள் கோட்ஸ் காமா செமிகோலன் டிராப் டேபிள் அந்த மொத்த லைனும் வந்து லாகின் நேம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். எவ்ரிதிங் இஸ் a string. ஒன் ஸ்ட்ரிங், சிங்கிள் ஸ்ட்ரிங், அவ்வளவுதான். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? எனக்கு கிளியர் தான். புரியல. புரியுதுன்னு சொல்றீங்களா புரியலன்னு சொல்றீங்களா? கிளியர் புரியுது. கிளியர். ஓகே. So that's a good example for SQL injection. Hack பண்றது. This is how hackers work. So that's an interesting example. Very good. நான் ஒரு லிங்க் அனுப்புறேன் சாட்ல, அது நீங்க படிச்சு பாருங்க. SQL injection. Yeah. So later homework அது புக் மார்க் போட்டு வச்சுக்கோங்க, லேட்டர் படிச்சு பாருங்க. Okay. Very good. All right, let's move on to the homework from last week. பண்ணாதவங்க யாரு? Maybe they can tell me why they didn't do and what they understand. யார் பண்ணல? ஸ்டாப் பண்ணிக்கோ பிரசன்ட். Yes, you can stop. யார் வேதபாலன் பண்ணிருக்கீங்களா அந்த homework? Okay. புரிஞ்சுதா? ப்ரோக்ராம் கொஸ்டின் புரிஞ்சு மேம், பட் நான் தான் பண்ணேன். Okay, you want to try now? பண்ணலாம் மேம். எஸ் மேம். Okay, quick up பண்ணுங்க. I mean we have 10-15 minutes. ஓகே. So explain the first, explain what the problem is and tell me. Like I said, I don't want எனக்கு வந்து என்ன goal of that homework வந்து to see எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க, என்ன மாதிரி எல்லாம் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். So you can just tell me also. Okay. Okay, good. டிக்ஷனரியில பண்ணலாம் நினைச்சு பண்ணேன். Okay, very good. That's what I was looking for. Okay, ஏன் டிக்ஷனரி? ஆமா, அதுல வந்து இப்போ கொஸ்டின்ல என்ன இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பெசிபிக்கான இது மட்டும் தான், அதாவது யூசருக்கு வந்து கேட்குற மாதிரி இருந்துச்சு கொஸ்டின். அதனால டிக்ஷனரிஸ்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் யூஸ் பண்ணிருக்கேன். டிக்ஷனரினா என்ன ஈஸியா இருக்கும்? இப்போ ஒரு ஸ்பெசிபிக் வேல்யூ மட்டும் எனக்கு யூசர் வந்து கேக்குறாங்கன்னா அதை மட்டும் பிரிண்ட் பண்றதுக்காக. ஓகே, சோ இந்த கேஸ்ல எஸ் மேம். இப்போ டிஷ்ஷஸ்ல வந்து வேல்யூஸ் குவான்டிட்டி அப்புறம் அதோட டோட்டல் சேல்ஸ் இதெல்லாம் நான் உள்ள வச்சிருக்கேன். உள்ள பேராமீட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ இப்போ எனக்கு குவான்டிட்டி மட்டும் யூசர் வந்து இப்போ ஓனர் வந்து கேட்குறாங்கன்னா எனக்கு அதை மட்டும் எடுத்து பிரிண்ட் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகே, அதனால அந்த டிஷ்ஷை வந்து so dictionary என்ன மீனிங்? What is the purpose of dictionary? Somebody else, Magavekna, what's the purpose of dictionary? டிக்ஷனரிக்கும் அரேக்கும் என்ன டிஃபரன்ஸ்? மேம் அரேல லிஸ்ட்னா சேம் டேட்டா டைப் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கும் மேம். இப்போ டிக்ஷனரியிலனா நம்ம ஒரு கீ வேல்யூ பேர் மாதிரி வச்சுக்கிட்டு கொஞ்சம் ரொம்ப ஆக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். So explain me what does key value pair means? இப்போ இந்த எக்ஸாம்பிள் வடை வந்து கீ மேம், அதுக்கு ஒரு வேல்யூஸ் வந்து குவான்டிட்டி, டோட்டல் சேல் அந்த மாதிரி கொடுக்கலாம் மேம். ஸோ இந்த வந்து குவான்டிட்டி டோட்டல் சேல்ஸ்னா அப்ப அந்த 50 250 அதெல்லாம் என்னது? இல்ல மேம், மொத்தமா அந்த வடையோட வடை கீ மேம், அதுக்கு ஒரு வேல்யூவும் ஒரு டிக்ஷனரி மேம். அந்த டிக்ஷனரியில குவான்டிட்டியோட வேல்யூ வந்து ஓகே, ஸோ இட்ஸ் லைக் an extra dictionary.
No. Next dictionary la இல்ல அது. So this is vada is the key, அதாவது dish name is the key. Quantity is the properties of quantity, total sales, அதெல்லாம் properties of that particular key, and each property has its own value, which is 50, 250, things like that. ஓகே புரியுதா? So the idea is நீங்க இப்ப நீங்க இந்த question solve பண்ணிருந்தீங்க, you said you finished the homework இல்லையா? I didn't see it yet, but did you use dictionary or something else? No, ma'am, I use the classes. I see. Okay. Who else said? Bhavadharani said she finished it too, right? Bhavadharani நீங்க என்ன யூஸ் பண்ணீங்க? கிளாஸ் மேம். Class. ஏன் class யூஸ் பண்ணீங்க? I mean, I'm not saying it's wrong. I'm just asking why. எதுக்காக அது கிளாஸுக்கு போனோம்? ஏன்னா இப்போ இப்போ நான் வந்து ஒரு கஃபேங்கிற ஒரு கிளாஸ்ல அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து Okay, maybe one அதோட of you ப்ராப்பர்ட்டியா அதை எடுத்துக்கிட்டேன் மேம். ஐட்டம் நேம், குவான்டிட்டி இதெல்லாமே அதோட ப்ராப்பர்ட்டியா யூஸ் பண்ணி I want to see the code. So நீங்க சொல்லுங்க வேதபாலன், why didn't you use class? ஏன் நீங்க டிக்ஷனரி யூஸ் பண்ணீங்க, கிளாஸ் யூஸ் பண்ணாம? மேம் எனக்கு கிளாஸ்ல வந்து இந்த ப்ரோக்ராம்க்கு யோசிக்கும் போது எனக்கு கரெக்டா எங்க ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் பண்ணும் அந்த மாதிரி ஐடியா அது இல்லை மேம். எனக்கு எடுத்தோம் டிக்ஷனரி தான் ஈஸியா தோணுச்சு. ஓகே. ஸோ டிக்ஷனரி தோணுச்சு. ஸோ நீங்க வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க. லைன் நம்பர் 15ல வந்து நீங்களே கிரியேட் பண்ணிருக்கீங்க. About that I'm going to get back to you in a minute. Keep your code ready, சரியா? You're going to share the code now. But Vedhabalan, நீங்க வந்து லைன் நம்பர் 15ல you already created வடை தோசை எல்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்க. Yes, ma'am. So but the question says line number 5 and 5, 6, 7ல வந்து you're supposed to ask the user என்னென்ன டிஷ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. Yes, ma'am. So but in your case நீங்க ஹார்ட் கோட் பண்ணிருக்கீங்க. ஆல்ரெடி நீங்களாவே போட்டீங்க நீங்க. Yes, ma'am. பட் நான் என்ன எஸ் மேம் இங்க கீஸ் மட்டும் எடுக்கிறதுக்காக ஒரு ஃபார் லூப் போட்டுருக்கீங்க. Okay, so you were getting started. Okay, complete the code and send it to me. Okay. You're going in the right direction. So this is all good. Good thinking. You use the right data structure. So you're going in the right. So complete the code. எப்படி வந்து dictionary runtime எப்படி on the fly. How to create the dictionary, how to add, how to read, all that. So பண்ணீங்கன்னா you'll be good to go. This is a good example. சரியா? So good job, Vedhabalan. Finish it and send it to me today. Okay, thank you. Okay. Let's go to Bhavadharani. Bhavadharaniயோட class. இப்போ இதுல வந்து நான் ஒரு கஃபேன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதுல ஐட்டம் நேம், குவான்டிட்டி 2 பாராமீட்டர்ஸ் கொடுத்துக்கிறேன் மேம். இதுல வந்து நான் ஆப்ஜெக்ட்ஸ் ப்ராப்பர்ட்டியா கொடுத்துட்டேன். ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நான் பீஸா, பர்கர், இந்த 4 ஐட்டம்ஸ் என்னோட கஃபேல இருக்கு. அத வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல போட்டுக்கிறேன். இந்த பீஸா வந்து இவ்வளவு இருக்கு. Hold on. You are calling pizza as cafe. Pizza is of type cafe. Does it sound right? Yes, ma'am. என்னது? What do you mean by yes, ma'am? Pizzaன்றது pizzaன்றது வந்து you are saying pizza equals cafe. Cafe classல வந்து pizza is one of the objects of இது, right? Yes, ma'am. So is pizza a cafe? Is burger a cafe? அப்படினா அந்த கிளாஸோட ஒரு ஆப்ஜெக்ட். So cafe, so again அதாவது கோட் வச்சு பார்த்தா this will compile, this will work. But is pizza class example கொடுத்தா நீங்க கேஃபேன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க. கேஃபே correct? இப்ப நானா இருந்தா cafe will have what? 1 item and 1 quantity. So can somebody else tell me what I'm trying to say here, or somebody else look at it and tell me, does it look right?
Anybody else? மேம் கிளாஸ் நேம் சேஞ்ச் பண்ணுமா மேம்? கெஃபேக்கு பதிலா பதிலா டிஷ்ஷஸ் என்ன அந்த பண்ணணும்? மாதிரி. பதிலா கெஃபே டிஷ்ஷஸ் டிஷ்ஷஸ் போட்டு டிஷ்ஷஸ் டிஷ்ஷா ப்ளூரலா சிங்குலரா? டிஷ் சிங்குலர் தான் மேம். டிஷ் மேம். சிங்குலர். எஸ் மேம். ஏன்? மேம் இப்போ பீஸான்றது அது வந்து ஒரு டிஷ் தான் மேம். ம் ஸோ அந்த ம் இப்போ அந்த கிளாஸ்க்குரிய அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் பீஸாக்கு தேவை கரெக்ட். மேம். ரைட். இப்ப கேஃபேன்னு ஒரு கிளாஸ் கொடுத்தா வாட் வில் பி தி ஆப்ஜெக்ட் நேம் என்னவாலாம் இருக்கலாம்? பவதாரணி ஆர் மகாவிக்னா, if the class name is cafe, what could be the objects? கேஃபே நேம் அந்த மாதிரி கொடுக்கலாம். Give me இவங்க பீஸா கொடுத்துட்டாங்க, நான் தப்புன்னு சொல்றேன் நானு. எஸ் மேம். என்னவா இருந்தா கரெக்டா இருக்கும்? Anybody else? At least do you understand now? பவதாரணி ஏன் டிஷ் சொல்றாங்க, ஏன் கேஃபே சொல்லக்கூடாது? என்ன மேம் மீனிங்? somebody else. கதிரேஷ் சொல்லுங்க. what could be the cafe and class name கொடுத்தா? கெஃபே ஐட்டம். என்னது? கெஃபேக்கு ஐட்டம் தான் அது நம்ம அசைன் பண்றோம். ஸோ கெஃபே ஐட்டம் கொடுக்கலாம். கிளாஸ் நேமா? எஸ் மேம். எஸ், cafe item கொடுக்கலாம், டிஷ்னு கொடுக்கலாம், ஏதோ something along those lines. பட் கேஃபேன்னு பண்ணா பவதாரணி, if you are calling your class cafe, what is a cafe? How do you define a cafe? கடை காஃபின்றது கடை இல்லையா? காஃபி ஷாப். காஃபி ஷாப்ல ஒரு ஐட்டம் ஒரு குவாண்டிட்டி தான் இருக்குமா? இல்லம்மா. புரிஞ்சுதா ஏன் அவங்க வந்து கேஃபே ஐட்டம்னு சொல்றாங்க இல்லைன்னா டிஷ்னு சொல்றாங்கன்னு? புரியுது. So your code is correct, it's going to work, but Okay. அந்த யூஸ் பண்ண the names வந்து it doesn't sound right. ஓகே. நான் கேஃபேன்னு கொடுத்திருந்தா ஐட்டம் என்ன? Okay, so another question. If your class is called cafe, can you write the code that has the cafe ஓட definition என்னன்னு எழுதுங்க பார்க்கலாம். If it is really real, keep this change the cafe into cafe item வேணா மாத்திருங்க. So how do you do that? How do you change that? How do you change your class name? No. What is the right way to change a variable name? Because அங்க change பண்ணீங்கன்னா லைன் நம்பர் 1ல change பண்ணா வேற எங்கெல்லாம் சேஞ்ச் ஆகணும்? ஆமா, அங்கெல்லாம் சேஞ்ச் ஆகணும். ஸோ ஈஸியா ஒரே இதா சேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணலாம்? அந்த கேஃபேல ரைட் கிளிக் பண்ணி கிளாஸ் நேம்ல ரைட் கிளிக் பண்ணி இஸ் தேர் a refactor or something like that? ரைட் கிளிக் பண்ணி refactor பண்ணா click on it. இப்போ புதுசா வேல்யூ கொடுங்க. கேஃபே ஐட்டம். I think நீ கர்சரை உடனே இது பண்ணிடுறீங்க. நான் go back, Control Z. Okay, and try it one more time. Control S போடலாம். Okay, whatever. Yeah, I don't know what it is. Refactor is the right thing to do. இல்ல, அதுல அங்க ரீநேம் சிம்பிள்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு மேல ஒரு few items above கீழ. Okay, the difference between rename and இங்க இருக்கா? Okay, fine, let's see. மேல Refactor. ரீஃபேக்டருக்கு ஒரு few itemsக்கு மேல ரீநேம் சிம்பிள் இருக்குறதா? I see. Okay. Yeah, that's what they're saying. Yes. Correct. Okay. Okay, enter. Okay, now everything had changed. Okay, so this way you don't have to worry about எல்லாத்தையும் போய் change பண்ணனா இல்லையா. You don't have to worry about it, and you do that. Okay, இப்போ the code looks good. Okay, ma'am. But I also want you to define a class cafe. அப்படி ஒரு கிளாஸ்னா என்ன போடுவீங்க? அதுல என்னென்னலாம் போடுவீங்க? நிஜமாலுமே what is the meaning of ஒரு cafe create பண்றதுனா என்ன போடுவீங்க? What will be the objects? Create a new class. Line number 15 கீழ create a new class.
என்ன இருக்கும்? அதுல ஐட்டம்ஸ் குவான்டிட்டி அப்புறம் கஃபேனா அங்க ஒர்க் பண்றவங்க. ஓகே. ஐட்டம்ஸ வச்சு பண்ணனும்னா என்ன பண்ணணும்? வாட் வில் பி யுவர் என்ன 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 பண்ணுவீங்க? கேஃபே ஐட்டம் ஆட் பண்றதுனா என்ன பண்ணணும்? வாட் வில் பி யுவர் variable name? What will be the data type? கஃபே ஐட்டம்ஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி. Okay. அதோட டேட்டா டைப் என்ன? கேஃபே ஐட்டம்ஸோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங். ஓகே. சரி. அப்புறம் அந்த ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் வேற என்ன இன்ஃபர்மேஷன்? ஒவ்வொரு ஐட்டம்க்கும் குவான்டிட்டி. ஆமா. அது எப்படி வைப்பீங்க? ஐட்டம் குவான்டிட்டி. ஓகே. போடுங்க. ஓகே. சோ என்னோட கேஃபேல ஓகே. சோ லெட்ஸ் see. Items, then item quantity. சரி, what else? Number of servers. Number of servers. Okay. Okay. சரி, இப்போதைக்கு இது போதும். Okay. Now let's create an object for this cafe. What will be it? என்ன கொடுக்கலாம்? இல்ல என்னுடைய சும்மா பீட்சா ஹட். Pizza Hut. Correct. Pizza Hut, definitely. Hut, H-U-T. Okay. Okay. நான் பீட்சான்னு கொடுத்துக்கலாமா? சரி, பட் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கீங்க. பீட்சா ஹட்ல பீட்சா மட்டும் தான் இருக்குமா? இல்ல மொத்தம் இருக்கு. வேற என்னென்னலாம் இருக்குமோ? Pizza. I mean, you can start with pizza, but நான் வந்து ஒரு லிஸ்ட்க்குள்ள. Yeah, it's going to be a list now, not just a string. Yes. Okay. Okay, let's see. Let's see, that's what Pizza Hut has. Okay, அடுத்து quantity ஒன்று இருக்கு. Item quantity. இதுவும் நான் ஒரு லிஸ்ட்க்குள்ள. சரி, லிஸ்ட்ல எப்படி போட போறீங்க? பீட்சா அப்படி இல்லைன்னா இல்லைன்னா இதுக்கு டிக்ஷனரி யூஸ் பண்ணி நான் பண்ணுவேன். வேதபாலன் பண்ண மாட்டேன். That's where we are going now, right? டிக்ஷனரி போடலாம். ஏன் டிக்ஷனரி போட போறீங்க? ஏன் வந்து 100 200 போட மாட்டேங்கிறீங்க? ஏன்னா எந்த ஐட்டம்க்கு எவ்வளவு குவாண்டிட்டி அப்படிங்கிறது இப்படி போட்டா தெரியாது இல்ல. கரெக்ட். So that is what the original question is. நான் கேட்ட கேள்வி அதான். கேஃபே போட்டிருந்தேன் இல்லையா? Now you understand what you want to do. What is the other way to do? I mean, நீங்க வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. What is a pizza, burgerலாம் என்னது அது? ஒரு கேஃபேல what is pizza, burgerலாம் என்னது அது? ஐட்டம்ஸ். ஐட்டம்ஸ். So instead of cafe items quantity போடுறதுக்கு பதிலா what else can you do? நீங்களே உங்க கோட்லயே எழுதிருக்கீங்க. ஐட்டம்ஸ்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க. Yes ma'am. So cafe items can be what? Item name.
இல்ல. cafe items வந்து because you already have a cafe item அப்படின்னு சொல்லிட்டு ஒரு class இருக்கிறதுனால the cafe items can be a collection of cafe item objects. எஸ் மேம். that is another way to do it ன்னு சொல்ல வரேன் நான். புரியுதா? இல்ல மேம், எனக்கு இன்னும் சரியா புரியல. ஸோ நீங்க ஸ்க்ரோல் அப், நீங்க cafe items ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா. Pizza is an item, burger is another item, bucket chicken is another item, இல்லையா? cafe item, இல்லையா? Right? Yes, So, ma'am. cafe can have collection of cafe items, Okay. right? So, instead of individual, நீங்க dictionary ன்னு சொல்றதுக்கு dictionary is one way to do it, because நீங்க already cafe items create பண்ணதுனால you can also have, it's a collection of cafe item objects. I think we talked about it in the previous class la வந்து ஒரு employee or student or something like that we did. If you go Yes, back ma'am. and read that, look at that video, you will understand it better. But now you know why, why how dictionary is used. And நான் கொடுத்திருந்த ப்ராடக்ட்டுக்கு dictionary is good enough. You don't have to go with the classes எல்லாம். Okay. Right? Nothing ma'am. wrong, but it's good enough. Yeah, okay. That's it, to wrap up class. And about the who else? Magavigna, you did the same thing? Similar? Similar, mom, just not exacting. Yeah, not exact. What did you do? I created 2 classes, mom. First one வந்து dishes create பண்ணிட்டு அதுல name, price, quantity மட்டும் objects வச்சுட்டேன், mom. I mean like variables வச்சுட்டேன், mom. சரி. next cafe-ன்னு சொல்லி இன்னொரு class create பண்ணிட்டு அதுல வந்து sales input வந்து வாங்குறேன், mom. Sales என்ன input வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுல வந்து அந்த cafe classல வந்து நான் அந்த dish name தனியா ஒன்னு create பண்ணி அதை ஆட் பண்ணி அதுக்கோட குவான்டிட்டியும் இது அதாவது சேல்ஸும் ப்ரைஸும் ஸ்டோர் பண்ணிட்டு அதை பிரிண்ட் பண்ணிடுறேன் மேம் கேஃபே இதில். So cafe had a collection of the dishes items, objects? நோ மேம், டிஷ் நேம் சொல்லிட்டு மட்டும் ஒரு இது மாதிரி வச்சிருக்கேன். டிஷ்ஷஸ் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி 2 லிஸ்ட் எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஷ் தனியா சேல்ஸ் தனியா ஆட் பண்ற மாதிரி தான் மேம் வச்சிருக்கேன். Okay, so maybe you guys, I think if we changed it, right? We talked a little bit about that, and you got to paste it. So maybe look at it again, both of you, and rewrite your code using classes. That's fine, but proper ID, think about it again. Yeah. Okay, ma'am. Okay. Both of you. All right. So that's it for class today. We'll meet again on Friday. Go over this whole thing. And we'll also look at the projects and all that stuff on Friday. And any questions, short procedure, any question, whatever you learn, we'll discuss it on Friday. Kannan, do you want to add anything before we end? No, Chitra, edhum illa. Good. Okay. So the other students, Arvind, Kadrish, and Soumya, can we meet tomorrow to go over all 3 of your projects? Okay. Okay. All of you. Maybe 8:30, 7 o'clock my time, not 6:30. That's not 8 o'clock. 8:30 can meet pannalam. Yeah. Okay, ma'am. 8:30 Okay. tomorrow. Okay. All right. Thank you, everybody. Ma'am? Yes. Let me just stop the recording. Okay. Go ahead.